ஆமென் ஜீசஸ். அன்பும் கிருபையும் இறக்க நிறைந்த இயேசுவே, இந்த நல்ல உயிர்த்தெழுந்த நாளின் காலவளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ நல்ல தேவன் ஆண்டவரே. எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை நேசிக்கிறோம். எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் பூமியில் இருக்கிற போது உத்தமத்திலும் பரிசுத்தத்திலும் நீதியிலும் ஆண்டவரே அவர்கள் காணப்படுகிற வேளையில் தகுதி இல்லாத, உண்மை இல்லாத, உத்தமம் இல்லாத, ஈனரிலும் நீசரிலுமாய் இருந்த எங்களை ஆண்டவரே நீர் தெரிந்தெடுத்தீர். ஏனென்றால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீர் எங்களை பரிசுத்தராய் கண்டீர் ஆண்டவரே. நீர் எங்களை நீதியாய் கண்டீர் ஆண்டவரே. எங்களை விழுந்து போகாத ஜனங்களாய் கண்டீர் ஆண்டவரே. உம்முடைய மீட்பிற்கென்று எங்களை நீர் தீர்மானித்தீர், முன்குறித்தீர் ஆண்டவரே. ஓ, நாங்கள் இந்த உலக மக்களின் பார்வையில் கர்த்தாவே நாங்கள் அப்பிரயோஜனமற்றவர்களாய் காணப்படுகிறோம். நாங்கள் தகுதி இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம். நாங்கள் ஏளனம் செய்யப்படுகிறோம். நாங்கள் பரிகசிக்கப்படுகிறோம். நாங்கள் கேலி செய்யப்படுகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் ஆண்டவரே, எங்கள் நேசர் நீர் இந்த பூமிக்கு வந்தபொழுது இவையெல்லாம் உமக்கு நடந்தது ஆண்டவரே. உமக்கு நடந்தவைகளில் எங்களுக்கு லட்சத்தில் ஏதோ ஒன்று நடக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் முடிவிலே எல்லாம் முடிசூட்டப்படும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த எல்லா காரியமும் ஒரு நாளிலே முடிவிலே முடிசூட்டப்படும் என்பதை நாங்கள் நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்டதெல்லாம் அசட்டை செய்யப்படுகிறதாக இந்த பூமியிலே காணப்படுகிறது ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே, அந்த முடிவின் நேரத்தில் நீர் எங்களுக்கு ஒரு மகிமையான கிரீடத்தை தரப்போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ, எங்களை கர்த்தாவே கேலி செய்த, பரிகசித்த எல்லா கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் நியாயம் விசாரிக்கும்படிக்கு ஆண்டவரே உமோடு கூட கர்த்தாவே எங்களை நீ உட்கார வைக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா என்று எங்கள் மகத்தான தமஸ்கு பட்டணத்து பவுல் எழுதினதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அதற்கு தகுதியான, அதற்கு ஆண்டவரே உண்மையான ஜீவியத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த கால வேளையிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே கர்த்தர் எங்களோடு பேசுவீராக, எங்களுக்கு சமாதானத்தை அளிப்பீராக. நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்லும்போது ஒரு மேலான உன்னத கிறிஸ்துவ அனுபவத்தை கொண்டவர்களாய் கடந்து செல்லட்டும். இந்த உஷ்ணமான சூழ்நிலை மாறட்டும். இந்த நெருக்கடியான நிலைகள் மாறட்டும். வார்த்தை எங்கள் உள்ளத்தில் வல்லமையாய் கடந்து வந்து கிரியை செய்யட்டும் ஐயா. கர்த்தர் தாமே எங்களோடு பேசி எங்களை சமாதானத்துக்குள்ளே நடத்தும்படி வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, சிறு பிள்ளை ஜெசியலுக்காக செபிக்கிறோம். நேற்றைய நாளிலே அந்த பிள்ளைக்கு ஜுரம் இருந்தது. அந்த பிள்ளைக்கு நான் ஆண்டவரே டெலிஃபோனில் ஜெபித்தேன். ஆண்டவரே, இன்றைக்கு அந்த ஜுரமானது குறைந்திருக்கிறது. ஆனாலும் கோல்டு நிமித்தமாக கழுத்திலே கர்த்தாவே அந்த பிள்ளைக்கு சற்று வீங்கி வலியாக இருப்பதாக இதோ ஒரு ஜெப விண்ணப்பம் வந்திருக்கிறது. அந்த ஜெப விண்ணப்பத்தை அந்த பிள்ளையும் இயேசுவே உம்முடைய சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய உயிர் தேர்ந்த வல்லமை, உம்முடைய சுகமளிக்க வல்லமை, உம்முடைய குணமாக்கும் வல்லமை அந்த பிள்ளைகளுடைய சரீரத்தில் ஊடுருவி பாய்வதாக அந்த பிள்ளைக்காக நாங்கள் முழு சபையாய் ஒருமனப்படுகிறோம். கர்த்தர் தாமே அந்த பிள்ளைக்காக உம்முடைய ஆணி கடாவப்பட்ட கரத்தை நீட்டுவீராக. அந்த பலவீனத்தை கொண்டு வந்த அந்த ஈவு இரக்கமற்ற பிசாசை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டு அப்புறப்பட்டு அந்த வியாதி, அந்த பலவீனத்தை அந்த பிள்ளையின் மீது இயேசுவின் நாமத்தில் அந்த பிள்ளையின் மீது இருக்கிற அந்த பலவீனத்தை பிசாசின் மீது திருப்புகிறோம் ஆண்டவர். உம்முடைய வல்லமை அந்த பிள்ளையினுடைய சரீரத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த பிள்ளை மாத்திரம் அல்ல ஆண்டவரே, இங்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காக, ஒவ்வொரு சகோதரனுக்காக, ஒவ்வொரு சகோதரிக்காக செபிக்கிறேன். இதோ இந்த கால வேளையில் இந்த கூடாரத்துக்குள்ளே நுழையும் பொழுது நான் பலவீனமாய் இருந்தேன் ஆண்டவரே. என் பலவீனத்தை நான் மிக நன்றாய் உணர்ந்தேன் ஆண்டவரே. ஆனால் இப்பொழுதோ ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட வல்லமை ஆண்டவரே, ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட தெய்வீக கரம் ஆண்டவரே என்னை தொட்டது என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, நான் இங்கு நிற்பது என்னுடைய திறமையிலோ, என்னுடைய பலத்திலோ, என்னுடைய தகுதியினாலோ அல்ல ஆண்டவரே. மெய்யாகவே உம்முடைய கூடாரத்துக்குள்ளே ஏதோ ஒன்று உண்டு ஆண்டவரே. அது எங்களுடைய இருதயத்தை உணர்த்துகிறது. எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே அது சரி செய்கிறது ஆண்டவரே. ஓ, நாங்கள் சரி செய்வதற்காகவே தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் தேவனுடைய சமூகம் ஆண்டவரே எப்போதும் தேவனுடைய கூடாரம் எங்களை சீர்படுத்துகிறது ஆண்டவரே. வார்த்தையின் சத்தத்துக்கு நாங்கள் சாமுவேலை போல செவி கொடுக்க இங்கு நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே எங்களோடு பேசும் என்று நாங்கள் சாமுவேலை போல நின்று கொண்டிருக்கிற வேளையில் அந்த மகத்தான வாய்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சத்தம் எங்களோடு பேசட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு நீர்தாமே நல்வழியை காண்பியும். அந்த மகத்தான எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான விசுவாசத்தில் எங்களை நடத்தும். எங்களில் ஒருவரும் பலவீனராய் காணப்படாதபடிக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்களுடைய இரக்கம், கிருபை, தயவு எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றும்படிக்கு வேண்டிக் கொள்கிறோம்.
கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமாக்கி எடுக்கிறோம். ஜீவிக்கிற நல்ல தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தில் செபிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். நாம் நின்ற வண்ணமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கலாம். அது உபாகமத்தின் புஸ்தகத்தில் ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். உபாகமம் 23ஆம் அதிகாரம். உபாகமம் 23ஆம் அதிகாரம். மூன்றிலிருந்து சில வசனங்களை வாசிப்போம். உபாகமம் 23:3 ஒரு சில வயது வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 252வது பக்கத்தில் உள்ளது. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மெசபத்தோமியாவின் ஊராகிய பெத்தோரில் இருந்த பேயோரின் குமாரன் பீலையாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்தது நிமித்தம் இப்படி செய்ய வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் பீலையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். உன் ஆயுசு நாட்கள் உள்ளளவும் ஒரு காலம் அவர்கள் சமாதானத்தையும் நன்மையையும் தேடாதே. ஓகே, இன்னும் ஒரு வசனத்தை நாம் கடந்த வாரத்தில் வாசித்த 2 பேதுருவில் இன்னும் ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து நாம் வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லலாம். ஓகே, 15லேருந்து வாசிப்போம். 324வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். செமையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரம நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருக மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது. இவர்கள் தண்ணீரில்லாத கிணறுகளும் சுழல் காட்டினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாயிருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வஞ்சகமாய் நடக்கிறவரிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவளை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறானே. கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் உட்காருவோம். நாம் இந்த பீலையாமின் போதகத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் அதனுடைய காரியத்தில் நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஸோ நாம் இங்கே பேதுரு என்ன சொல்லுகிறார்னா, நாம் கடந்த வாரத்தில் தியானித்ததான பீலையாமின் போதகம் அதனுடைய கண்டினியூவேஷனாக சில காரியங்களை பார்ப்போம். நான் ஏன் இந்த காரியங்களை போன வாரத்தில் இந்த வாரம் கன்டினியூ பண்ணுறன்றதை நீங்கள் மெசேஜை தொடர்ந்து கேட்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இவர்கள் சுழல் காட்டினால் அடியுண்டோடுகிற மேகங்களாக இருக்கிறார்களாம். ஸோ இந்த பீலையாமுடைய உபதேசம் என்னவென்றால், இஸ்ரவேலரும் மோவாபியரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி தான் ஒரு உபதேசத்தை கொண்டு வந்தார். சரிங்களா? இஸ்ரவேலரும் மோவாபியரும் ஒன்று தான். இன்றைக்கி உலகமும் கிறிஸ்தவரில் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி உபதேசங்களை பேய் கொண்டு வருகிறான். எல்லாரும் அப்படி இருக்கும்போது நான் ஏன் இப்படி இருக்கணும், நான் அவங்கள மாதிரி ஏன் இருக்கக்கூடாது? சரிங்களா? பீலையாமுடைய உபதேசம் என்னவென்றால், கிறிஸ்தவர்களும்
மோவாபியர் தவறான உபதேசத்தின்படி பிறந்த தவறான வழியில் வந்தவர்கள். இவன் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தும் கூட இவன் என்ன பண்ணுறான்னா, தேவன் எதை இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்காதே என்று சொன்ன பிறகு கூட அவளை சபிக்கும்படியாக போகிறான். இவர்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்கிறார் என்றால், இவர்கள் சுழல் காட்டில் அடியுண்டோடுகிற மேகம். சரிங்களா? உண்மையிலே மேகத்தை குறித்து நம்ம பார்த்தோம்னா, மேகத்தினால தான் நமக்கு பூமிக்கு என்ன கிடைக்குதுங்க? மழை வருது. ஸோ மேகம் என்ன கொண்டிருக்குதுங்க? தண்ணீரை கொண்டிருக்குது. சரிங்களா? ஸோ தண்ணீரை கொண்டிருக்கும் போது அந்த மேகத்தினால நிச்சயமாய் பலன் உண்டு. அந்த தண்ணீர் உள்ள மேகமானது விதைக்கு ஜீவனை கொண்டு வருகிறது. ஆனால் காற்றில் அடியுண்டு ஓடுகிற மேகம், இந்த பாசிங் கிளவுட்ஸ், இதில் தண்ணீரே இல்லை. அது எந்த ஒரு நன்மையுமே கொண்டு வராத ஒரு மேகம். இதுதான் தவறான உபதேசத்தை கொண்டிருக்கிறதான பீலேயாமின் உபதேசம். புரியுதுங்களா? அவன் எவ்வளவு மேகத்தை, எவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை அவன் கூட்டினாலும் பீலேயாமுடைய போதகத்தில், பீலேயாமுடைய பேச்சில் ஒரு நன்மையுமே கிடையாது. அவ்வளோதான். அவன் பாசிங்லாம் கடந்து போயிடுவான். ஒரு உபதேசம் வரும் தவறான. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுகிறாங்கன்னா, ஏதோ ஒரு சபைக்கு போயிட்டு யாரோ ஒரு போதகரை தெரிந்து கொண்டு யாரோ ஒரு கீழே இருந்து தாங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக இருப்பதாக அவர்கள் நம்பிக்கொள்ளுகிறார்கள். பாருங்கள், பீலேயாம் தேவன் பீலேயாமோடு பேசினார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சபை ஸ்தாபனங்களில் பீலேயாம் ஒரு குறி சொல்லுகிறவன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பீலேயாம் குறி சொல்லுகிறவன் அல்ல. அவன் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தான். ஆனால் அவன் என்ன பண்ணானா, தேவ சித்தத்துக்கு புறம்பான காரியத்தை செய்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியம். 400 வருஷங்களுக்கு முன்பாகவே இஸ்ரவேல் ஜனங்களை நான் கானானுக்கு கொண்டு வருவேன், அவர்கள் எகிப்தில் அடிமையாக இருப்பார்கள் என்று ஆபிரகாமுக்கு ஆதியாகவும் 15ஆம் அதிகாரத்திலே தீர்க்கதரிசனம் உரைச்சார். அப்போ தேவன் தன்னுடைய வார்த்தையிலிருந்து விலகுவாரா? விலக மாட்டார். ஆனால் இந்த பீலேயாம் இதெல்லாம் அறிந்திருந்தும் கூட அவனுக்கு ஏற்பட்டதான அங்கீகாரம், அவனுக்கு ஏற்பட்டதான புகழ், அவனுக்கு ஏற்பட்டதான அந்த என்ன சொன்னாங்க, செலிபிரிட்டி, அவன் மாத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிச்சிட்டான்னா, மோவாப் என்கிற தேசத்தில் அவன் மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டியாக ஜனங்களால் கொண்டாடப்படுகிற ஒரு நபராக இருப்பான் என்று தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக அவன் ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு அவன் தாமே முன் வந்தான். ஸோ இப்படிப்பட்டவைகளினால் எந்த ஒரு பலனுமே கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சபைகளில் நான் தான் தீர்க்கதரிசி என்று நிறைய பேர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்க. இவங்களுக்கு தீர்க்கதரிசனா என்னன்னு தெரியல, சொப்பனம் என்றால் என்னன்னு தெரியல. ஒரு ஒரு தரிசனத்துக்கும் சொப்பனத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு சொப்பனம் என்பது நம்ம எல்லாருக்கும் வருகிறது சொப்பனம். நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய பாடி ரெஸ்ட்டில் இருக்கும்போது பார்த்தல், கேட்டல், ருசித்தல், முகர்தல், உணர்தல், இந்த 5 புலனும் தூங்கும். பார்க்க முடியாது, தூங்கும். கேட்க முடியாது. பேசினா இருந்தால் தூங்குறவங்க கேட்காது. நீங்கள் என்ன தான் சுவையான பிரியாணியை செஞ்சாலும் முகர முடியாது. தட்டிலே இருப்பாங்க, எழுந்துக்க மாட்டாங்க, உணர முடியாது. பார்த்தல், கேட்டல், ருசித்தல், முகர்தல், உணர்தல், இந்த 5 புலனுமே ரெஸ்ட்டாக இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு வருது தான் சொப்பனம். சரிங்களா? சொப்பனம் அப்படி தான் வரும். தூக்க நிலையில் வருவது தான், ஆழ்ந்த தூக்கத்தில் வருவது தான் சொப்பனம். ஆனால் தரிசனம் என்பது பார்த்தல், கேட்டல், ருசித்தல், முகர்தல், உணர்தல் எல்லாமே அப்படியே ஆக்டிவேஷனில் இருக்கும். நீங்கள் ஒரு சினிமா பார்க்குற மாதிரி, ஒரு டிவி பார்க்குற மாதிரி என்ன நிலையில் இருக்கிறீங்களோ அவ்விதமாக உட்கார்ந்துரும்போது பாருங்கள், ஒரு ஷோ மாதிரி உங்களுக்கு தேவனுடைய வருங்கால காரியங்கள் காட்டப்படுவது தான் தரிசனம். தீர்க்க தரிசனம். தீர்க்கன்ற என்னதுங்க? உண்மை, உண்மையான தரிசனம். இதுதான் தரிசனம். ஆனால் இன்னைக்கு பார்க்குறவங்க, அப்படியா தேவன் ஒரு தரிசனத்தை காண்பிப்பார் என்றால் வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், அந்த தரிசனம் ஒழிந்தே போகாது, ஒழியாது. ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவார் என்று சொன்னார். அந்த கன்னிகை நிச்சயமாக கர்ப்பவதி ஆனா. கன்னிகை கர்ப்பவதி ஆகும்போது என்பது இயற்கைக்கு முரணான காரியம். 800 வருஷங்களுக்கு முன்பாக சகரியா அவர் கழுதை மேலே வருவார்னு சொன்னாருங்க. அதே கழுதலை சகரியா பார்த்து அந்த கழுதை மேலே தான் இயேசு ஏறி வந்தார். தரிசனம் மாறவே இல்லை. பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொன்னாருங்க, நீர் என்னை
இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறுதளிப்பாய் 3 தடவை சேவல் கூவனார். அவர் எந்த சேவலை பார்த்தாரோ, என்ன கலரில் அந்த சேவல் இருந்ததோ அதே சேவல் தான் 3 விஷயம் பேதுரு மறுதளித்த போது கூவினது. இதுதாங்க தரிசனம். இன்னைக்கு நம்ம ஆளுங்க என்ன பண்ணா அப்படியே அடிச்சு தள்ளுறது. நீ செழிப்பாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், யார் அந்த ரீட்டா, யார் அந்த எல்லாம் கண்டிப்பாக ரீட்டா இருப்பாங்க, கண்டிப்பாக ஷீலா இருப்பாங்க. நம்ம சர்ச்சிலே 3 ஷீலா இருக்கிறாங்க. ஒரு மீட்டிங்கில் போயிட்டு யார் அந்த ஷீலா அப்படின்னா ஒரு 15 பேர் கை தூக்குவாங்க, நான் தான் அந்த ஷீலான்ட்டு. ஆனால் தீர்க்கதரிசி அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாருங்க. ஷீலான்னு சொன்னால் ஷீலாவுடைய கணவர் பேர் என்ன, ஷீலாவுடைய பிள்ளைங்க பேர் என்ன, ஷீலா எந்த தெருவில் இருக்கிறாங்க, ஷீலாவுடைய ஃபோன் நம்பர் என்ன, ஷீலாவுடைய பேங்க் பாஸ்கோடு என்ன, பாஸ்வேர்டு என்ன. அல்லேலூயா. அவங்க கூகுள் பேவோட பாஸ்வேர்டு என்னன்றதே சொல்லுவார். இப்போ இருந்தா துல்லியமானது, இதில் மாய்மாலமே கிடையாது. இதுதான் தரிசனம். ஆனால் இந்த மாதிரியான ஆள் தான் இந்த பீலையாம். ஆனால் பணத்துக்காக இன்னைக்கு இருக்கிறவங்க யாரும் பீலையாம் கூட கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க பாருங்க, நம்ம உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. ஜனங்களுக்கு வேதாகமம் தெரியாதனால ஜனங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க. தரிசனம் என்ன, அப்புறமா அதை ரிவர்ஸ் அதை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. இல்லை நான் அப்படி சொல்லவில்லை, இப்படி தான் சொன்னேன், இல்லை நான் அதற்கு சொல்லவில்லை, இதற்கு தான் சொன்னேன், அதான் நான் சொன்னேன். நீ முதல்ல பேசும்போது உன் வாய் பேசல, பேய் வாய் தான் பேசிச்சத்த. தேவன் வாக்கு மாறாதவருங்க, வானமும் பூமியும். ஏன்னா தேவன் 3 வழியில் கிரியை செய்கிறார். ஒன்று தரிசனம், இன்னொன்று சொப்பனம், இன்னொன்று ஊரின் தும்மிம். 3 வழிகளில் தேவன் கிரியை செய்கிறார். அப்போ இந்த 3 வழியில் நீங்கள் தேவன் கிரியை செய்யும்போது அது நிச்சயமாக அவிதமாக நடந்தேறும். பாருங்க, யோசேப்புக்கு தேவன் சொப்பனத்தில் காமிச்சார், ஏரோது என்ன பண்ண போகிறான், நீங்கள் இங்கேருந்து போயிடுங்கன்னு சொன்னார். எந்த யோசேப்புக்கு? மேரியுடைய ஹஸ்பண்டுக்கு. சரிங்களா? அந்த யோசேப்பு தரிசனம் பார்த்தாருங்க. இந்த 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 அவர் தரிசனம் பார்த்தாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனம் வந்தது. நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனம் வந்தது. அவர் அப்படியே சொப்பனம் பார்க்குறாரு. அப்படியே ஒரு ஸ்டாச்சு நிற்குதுங்க. தலை கோல்டு பொண்ணில், பாடி சில்வரில், வயிறம் தொடையும் எதுலங்க, வெங்கலத்தில், கால் இரும்பில், பாதம் இரும்பும் களிமணத்தில் பார்த்தாருங்க. பார்த்தோன்னே மறந்துட்டார். நம்ம நிறைய சொப்பனங்களை மறந்து போவோம். உண்மையிலே யாருக்குமே தெரியாதுங்க இதெல்லாம் எங்கே போகுதுன்ட்டு. கர்த்தரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி வரும்போது தான் சொன்னாருங்க. நாம் கான்ஷியஸில் பார்க்குறது, அதாவது சில சொப்பனங்கள் தான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். சில சொப்பனம் என்ன ஆகும்னா பார்த்த உடனே அது சப்கான்ஷியஸ் போயிடும், உள்ளுணர்வுக்குள்ளே போயிடும். யோசிப்போம் ஒன்றும் இல்லை, இந்த பெண்ணியை எங்கேயோ வச்சுட்டு எங்கேயோ வச்சேன்னு தேடினே இருப்போம். அது சப்கான்ஷியஸ்குள்ளே போயிடுச்சு. ஸோ அந்த சப்கான்ஷியஸ்குள்ளே இருக்கிறத கொண்டு வர்றது தான் நம்ம ஞாபகம் வருவது. சிலது ஞாபகம் இருக்கும், சிலது மறந்து இருப்போம். மறந்தது எங்கன்னா அது உள்ளே இருக்கிற ஃபோல்டரில் இருக்குது. பேரை மறந்துடுவோம் திடீர்னு. அப்படியே யோசிப்போம், என்ன பேர் ஞாபகம் வந்துச்சு. உள்ளே இருந்தது என்ன ஆகுதுங்க, அது வெளியே ரிஃப்ரெஷ் ஆகி வெளியே வருது. இதுக்கெல்லாம் இன்றைக்கி இந்த மொபைல்லாம் இதுக்கு பதிலாக இருக்குது. அப்படி தான் நம்ம சர்ச் கொடுக்குறோம். சர்ச் அப்படியே தேடிட்டே இருக்குது, சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்புறமா அது வெளியே கொண்டு வந்து காட்டும். ஸோ இந்த விதமாக தான் இருந்தது. இப்போ நேபுகாத்நேச்சார் சொப்பனம் பார்த்தாருங்க, சொப்பனத்தை மறந்துட்டாருங்க. இப்போ அவர் போயிட்டு அந்த சொப்பனம் யார் எனக்கு சொல்லுவானும் போது யாருமே நேபுகாத்நேச்சாருக்கு சொல்ல முடியல. சரிங்களா? இப்போ நேபுகாத்நேச்சார் பார்த்த சொப்பனத்தை தானியேல் அங்கே சொல்லுகிறாருங்க. அவருக்கு அது தரிசனமாக வந்தது. புரியுதா இல்லைங்களா? விஷயம் என்னமோ ஒன்று தான். ஒன்று பிடிஎஃபாக அனுப்புகிறோம், இன்னொன்று டாக்குமெண்ட்டாக அனுப்புகிறோம், இன்னொன்று வேர்டாக அனுப்புகிறோம், இன்னொன்று ஜேபேகா ஃபோட்டோவில் ஜேபேகா அனுப்புகிறோம். புரியுதா இல்லைங்களா? இவருக்கு தரிசனமாக, ஏன்னா நேபுகாத்நேச்சார் தீர்க்கதரிசி கிடையாது. ஸோ ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக இருந்தால் தான் சொப்பனம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. அவன் புற மதஸ்தானாக இருந்தான்னா கூட சொப்பனம் வரலாம். ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு மட்டும்தான் தீர்க்க தரிசனம் வரும். தீர்க்க தரிசனத்தெல்லாம் சொல்லிட்டு இல்லை நான் அப்படி சொல்ல இப்படி சொன்னேன் அந்த மாதிரி சொல்கிறவங்களாம் அவங்க ஆரம்பத்திலே தீர்க்கதரிசி இல்லை, அவங்க ஆரம்பத்திலே ஃபேக். வேதாகமத்தில் ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் கூட பொய்யானதே கிடையாதுங்க.
எந்த தீர்க்கதரிசி நான் தப்பா சொல்லிட்டேன் ரிவர்ட் வாபஸ் வாங்குனதே கிடையாதுங்க. இன்னைக்கு 1999 பேர் ரிவர்ஸ் வாங்குறாங்க. ஜான் ஜெபராஜ்னு ஒரு நவீன மாடர்ன் பாய் ஒருத்தர் இருக்காருங்க. அவருடைய தீர்க்க தரிசனம்லாம் பார்த்தோம்னா என்னது அது ஒரு பேர் சொல்லுவாங்க, பசில் கேம். உங்கள் பேர் எம்மில் பார்த்தேன், அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் கோரேஸ் வரத்துக்கு முன்னாலே கோரேஸ் என்ற பேரை ஏசையா சொன்னாருங்க. பைபிளில் இருக்குதுங்க. சரிங்களா? இயேசு பிறப்பதற்கு முன்பாக இவருக்கு இம்மானுவேல் என்ற பேரோட ஏசையா சொல்லியிருக்கிறார். சும்மா இது எதுவும் காமெடி ஷோ கிடையாதுங்க. அப்புறம் சொல்கிறாரு, உங்கள் ஊர் என்னது? திண்டுக்கல். நான் இப்போ தான் பூட்டை பார்த்தேன்றாருங்க. ஏன்னா திண்டுக்கல்லாம் பூட்டு. பார்த்தீங்களா? இவரெல்லாம் கோமாளித்தனம் பண்ணுறாங்க. இது எல்லாம் ஜனங்க கேட்பதற்கு ஆள் இருக்கிறாங்க. தேவன் இந்த மாதிரி பசில் கேம் விளையாடுவார் அல்ல. அல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் வேதாகமத்துக்கு 100% புறம்பானது. இவங்கெல்லாம் வேதத்தில் இது எடுக்கலை. இதெல்லாம் திருவருட்பா, புறநானூறு, அகநானூறு, ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன்லாம் படிச்சுட்டு வந்து இந்த மாதிரியான பிரசங்களை இவங்க பண்ணுறாங்க. இது வேதமே கிடையாது. வேதாகமத்தில் வாழ்ந்த எந்த ஒரு தீர்க்கதரிசி இப்படியெல்லாம் வந்து சொன்னதில்லை. இதை கேட்க ஆள் இல்லை. இதையும் நம்பின்னு விசில் அடிச்சிக்கின்னு கத்திக்கின்னு அவங்கள பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்குது. அப்போது உண்மையான தேவனால் உறுதிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி பரிசுத்தாவின் வழிநடத்தில் இருக்கும் பொழுது அவன் ஜனங்களை ஒருபோதும் தவறாக வழிநடத்த மாட்டார். புரியுதுங்களா? இன்னொரு தடவை சொல்கிறேங்க, ஒரு உண்மையான தேவனால் உறுதிப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருபோதும் தம்முடைய ஜனங்களை தவறாக வழிநடத்த மாட்டார். ஆமா, நீ வழி தவறி போனா கூட வாக் ரைட், அந்த சத்தம் வரும். பாதையில நட, வரிசையில நட, ஒழுங்கா போ. ஏன்னா தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வாயா இருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவன் நேராக பேசினா ஜனங்களால் தாங்க முடியாது. ஸோ அவன் ஒரு ஃபில்டராக இருக்கிறான். தேவனுடைய வாயாக தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். தேவன் என்ன பேச விரும்புகிறாரோ அந்த வார்த்தையை தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுகிறார். அப்போ இன்றைக்கும் இவ்விதமான புத்தியற்ற காரியம் லவோதிக்கேயா சபைகளில், சபை ஸ்தாபனங்களில் அநேக மக்கள் மேலே உண்டு. இன்னமும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியை பற்றியும் அவருடைய உண்மையான செய்தியை பற்றியும் உறுதியற்ற நிலையில் மக்கள்கள் இந்த செய்தியில் இருக்கிறாங்க. உண்மையில தீர்க்கதரிசியை புரிஞ்சிக்காதவங்கள மெசேஜில் இருக்கிறாங்க. சரியா தீர்க்கதரிசியை புரிஞ்சிக்கல. ஆனால் பாருங்க, நீங்கள் தேவனுடைய தீர்க்கதரிசி ஆகிய மோசையோடு சரியாக நிற்பில்லை என்றால் நீங்கள் கோராவையும் பீலையாமையும் அடையாளம் கண்டுகொள்ளலாம். நீ மோசையோட சரியா நிக்கலன்னா உனக்கு கோராவும் பீலையாமும் எல்லாரும் ஒன்றா மாதிரி தான் தெரிவாங்க. அல்லேலூயா. பீலையாமும் 7 அடுக்கு வச்சு தான் பலிப்பணம் கட்டினாருங்க. மோசஸும் அப்படி தான் கட்டினாருங்க. பீலையாமோடும் தேவன் பேசினார், மோசையோடும் பேசினாருங்க. ஆனால் மோசைக்கும் பீலையாமுக்கும் இருந்த வித்தியாசம், தேவனுடைய குணாதிசயம் மோசைக்குள்ளே இருந்தது. தம்முடைய சொந்த ஜனங்களுக்காக தன்னுடைய ஜீவனை அவன் இடைவெளியில் நிறுத்தினான். என்னை கொண்டு போடுங்க ஆண்டவரே, இந்த ஜனங்களை கொண்டு போங்கன்றான். நமக்காக தேவன் தம்மையே மரணத்துக்கு உட்படுத்தி நம்ம எல்லாரையும் மீட்டு ரட்சித்தார். இதுதாங்க தேவனுடைய குணாதிசயம். ஆனால் பிள்ளையாம் கிட்ட சொல்றார், அந்த ஜனங்களை நீ சபிக்காதன்னு சொல்ல கூட பணத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக அந்த ஜனங்களை சபிக்கும்படி அவன் முன்ன போனான். பார்த்தீங்களா? அப்போ நமக்கு இந்த காரியங்கள்லாம் ரொம்ப அவசியமாக தெரிந்திருக்க வேண்டியதாக இருக்குது. தேவன் தாமே அந்த சீனாய் மலை மேலே வரும்போது மோசேக்கு கற்பலையை கொடுக்கும்போது என்ன சொன்னாருங்க? அந்த மலை மேலே அக்கினி இருக்கும், ஒரு மிருகம் கூட அதை தொடக்கூடாது, ஒரு பறவை கூட மலையை தொடக்கூடாது. அவர் இறங்குறதுக்கு முன்னால் 3 நாள் முன்னாலே இவங்க பரிசுத்தம் பண்ணிக்கணும். ஏதாச்சும் தொட்டால் தேவன் அதை அடிச்சிடுவார். அவன் எவ்வளோ பரிசுத்த மனிதனாக இருக்கலாம். ஆரோனே போனாலும் அடிதான், தீர்க்கதரிசினி மீரியாம் போனாலும் அடிதான். அல்லேலூயா. வேற காங்கிரிகேஷனில் உடன்படிக்கை பெட்டியை தூக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவர் யாராக இருந்தாலும் தேவன் அவர்களை அடிச்சிடுவார்.
அவர்கள் மலைக்கு முன்பாக போகக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை நான் எதுவுமே தவறு செய்யாத ஒரு மனிதனாக இருக்கிறேன், நான் யெகோவாவை பரிசுத்தமாக நான் தொழுது கொள்கிறேன், அப்படியா இருந்தாலும் நீ போனால் அங்கே கர்த்தர் உன்னை அடிச்சிடுவார். ஏன்னா அங்கே மோசஸ்க்கு மட்டும்தான் பெர்மிட், மோசஸ்க்கு மட்டும்தான் ஆக்சஸ், மோசஸ்க்கு மட்டும்தான் மலை மேலே ஏறுவதற்கான வழியை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. ஏனென்றால் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். மோசே தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தான். தேவன் மோசையோ ஜனங்களோடு பேசினா மோசேன் மூலமாக தான் பேசுவார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், நான் கர்த்தர் நான் மாறாதவர் அப்படின்னு கர்த்தர் மல்கியால சொல்லியிருக்கிறார்கள். மோசஸ் மட்டும்தான் அங்கே கர்த்தருடைய உறுதிப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியாக இருந்தான். அவங்க எல்லாருமே மோசஸ் மேலே இருந்து வரும்போது பாருங்கள், அவன் பில்லர் ஆஃப் ஃபயருக்குள்ளேருந்து வரான். அவன் வந்த உடனே மோசேயுடைய முகம் அப்படியே பில்லர் ஆஃப் ஃபயர் போலவே, அக்னி ஸ்தம்பத்தை போலவே பிரகாசிக்கிறது. ஜனங்கள்லாம் பார்க்க முடியாமல் ஸ்க்ரீன் போட்டுக்கினாங்க. மோசே மேலே எவ்வளோ ஒரு காரியம் தேவனோட பேசிட்டு வரான். அவனுடைய முகமே மாறிடுச்சு. ஒரு தடவை மோசே என்ன பண்ணிட்டார்னா, ஒரு எத்தியோப்பியா உமனை கல்யாணம் பண்ணிட்டார். எப்படி இருந்தாங்க மோசஸ் ஒய்ஃபு? கருப்பாக இருந்தாங்க. இன்னைக்கு கருப்பாக பொண்ணு காமிச்சா, கருப்பாக பையன் காமிச்சா யாரும் விரும்புறதில்லை, கலராக வேணுன்றாங்க. கலர் ஒன்றுமே கிடையாதுங்க. கலருக்குள்ளே இருக்கிற இருதயமும் குணாதிசயம் தான் முக்கியம். சரிங்களா? கலருக்குள்ளே இருக்கிற அந்த இருதயம் தான், அந்த தோலுக்குள்ளே இருக்கிற இருதயம் தான் மிக முக்கியம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீ நல்லவனா கெட்டவனா, நல்ல ஸ்திரியா கெட்ட ஸ்திரியா என்பது தீர்மானிப்பது உன்னுடைய பிஹேவியர் தான். இன்றைக்கி நிறைய பேர் வெள்ளையாக தான் வேணும்னு பையனை கட்டிக்கிறாங்க, வெள்ளையாக தான் வேணும்னு பொண்ணை கட்டிக்கிறாங்க. அந்த வெள்ளையானவங்களால் தான் பல பிரச்சனைகள் வருது. எல்லாராலையும் வரலங்க, நான் எல்லாரையும் சொல்லலை. ரொம்ப டிமாண்ட் ஆகுது ஒயிட்டிஷால், ஜனங்க அப்படி நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. உன்னுடைய இருதயம் அவங்களுடைய குணாலட்சணம் தான். ஸோ நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது அப்படின்னு செய்யக்கூடாது. மிரியாமுக்கு என்னன்னா, அவனுடைய சிஸ்டர் இன் லா யாருங்க, மோசேயுடைய மனைவி கருப்பாக இருக்கிறதுனால இந்த அம்மா கொஞ்சம் சும்மா டீஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஜோக் அடிக்கிறாங்க. என்ன இந்த பெண்ணு இவ்வளோ இருளாக இருக்குது, கருப்பாக பயங்கரமாகுது, பயங்கர கருப்பாகுது, இந்த மாதிரிலாம் ஏதோ சம் ஜோக்ஸ் சொல்கிறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, தேவன் உடனே அது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கினாரா? வேதத்தை வாசினா தேவன் மிரியாம் மேலேயே நியாய தீர்ப்பை கொண்டு வந்துட்டார். மிரியாமுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, வெண்குஷ்டம் லெப்ரசி அட்டாக் அந்த அம்மா மேலே பயங்கரமாக ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுங்க. ஸோ பாருங்க, தேவன் அந்த பாளையத்தில் தீர்க்கதரிசியாக மோசஸ்க்கு அவ்வளோ பிரிமினியன்ட், அவ்வளோ முக்கியத்துவத்தை தேவன் கொடுத்தார். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு அவ்விதமான முக்கியத்துவத்தை தான் எப்போதுமே கொடுக்குறார். அப்போ இன்னைக்கு அவ்விதமான குஷ்டத்தினால தேவன் யாரையும் அடிக்கிறதில்ல. இன்னைக்கு தீர்க்கதரிசியை கேலி பண்ணி அவங்களுக்கு குஷ்டம் வரணும்னா முக்கால்வாசி ஸ்தாபனத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் குஷ்டம் தான் பிடிச்சிருக்கோம். தேவனால் இன்னைக்கு அதை செஞ்சிருக்க முடியும். ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணிட்டார்னா, அது எல்லாமே மாம்சீகமாக இருந்தது, ஆனால் இப்போ எல்லாமே ஆவிக்குரிய ரீதி ஆயிடுச்சு. புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டில் எல்லாமே மாம்சீகம், கண்ணுக்கு கண்ணில் அடியா கண்ணில் அடி, பல்ல ஓடிச்சிட்டானா நீ அவன் பல்ல ஓடி, உன் கையை ஒடிச்சிட்டானா நீ அவன் கையை ஓடி, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் மாம்சீகமாக இருந்தது. ஆனால் இப்போ எல்லாம் ஸ்பிரிட்டாக இருக்குது. அன்னைக்கு மோசே தீர்க்கதரிசிக்கு விரோதமாக பேசினதான அவன் பாருங்க, அந்த அம்மா யாருன்னா தீர்க்கதரிசினி மிரியாம். ஆனாலும் தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, தீர்க்கதரிசின்னா அந்த வரம் பெற்றவங்க, வரம் ஆண் மேலும் பெண், அவங்க தீர்க்கதரிசின்னா மோசே போல தீர்க்கதரிசினி கிடையாது. 9 வரங்களில் ஒரு வரம் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரம். அப்புறம் நம்ம ஆமாங்க ஆமாங்க, அது கிஃப்ட்டு. அந்த அந்த தீர்க்க தரிசனம் வரம். தீர்க்கதரிசி வேற. தீர்க்கதரிசி என்பவன் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாக அவன் தீர்க்கதரிசியாக ஜெனிப்பிக்கப்படுறான். ஆனால் உனக்கு வரம் இருக்கும், அந்நிய பாஷை ஒரு வரம். இன்னைக்கு அந்நிய பாஷை தான் பரிசுத்த ஆவியின் சபை ஸ்தாபனங்கள் சொல்லிக்கிறாங்க. வரம் ஒழிந்து போயிடும்.
ஆனால் வானமும் பூமியும் ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போகாது. ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லுகிற வார்த்தை தானே ஒழிந்து போகாது. நான் சொல்லுகிற வார்த்தையே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. அந்த ஆவி தான் பரிசுத்தாவி. பரிசுத்தாவி ஒருபோதும் ஒழிந்தே போகாது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு எல்லாம் என்னன்னா, 20ஆம் நூற்றாண்டின் மோசஸ்க்கு விரோதமாக இன்னைக்கு பேசுறவங்க எல்லாருக்கும் என்ன ஆகுதுன்னா, ஸ்பிரிச்சுவலா லெப்ரசி ஆயிட்டாங்க. உண்மையில அது அவங்க மேல இருக்குது. ஸோ இன்னைக்கு அப்படிப்பட்டதான ஒரு காரியமானது இன்னைக்கு உலகத்தில் காணப்படுதுங்க. தேவன் எப்போதுமே தம்முடைய வார்த்தை கொடுத்த சிந்தையை மாற்ற மாட்டார். அப்போ இன்னைக்கு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தை அவர்கள் நிராகரிக்கும் போது தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறதான மீட்பை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். இன்னைக்கு ஒவ்வொரு நாடுமே என்னவாகுதுன்னா பாருங்கள், நாங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவர்கள், நாங்கள் நீதியான கிறிஸ்தவர்கள் என்று உரிமை கோரிக்கொள்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே மீட்பு அவர்களுக்கு இருக்குதான்ப்பா, மீட்பு தான் மிக முக்கியமானது. அவர்கள் கிறிஸ்தவர்களா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடியது மீட்பாக இருக்குது. அல்லேலூயா. ஸோ நாம் இப்போ பார்க்கும்போது இந்த கடைசி நாட்களில் தேவன் தாமே எலியாவின் ஆவியை அனுப்புவதாக நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த எலியாவின் ஆவி நமக்குள்ளே நம்மளுடைய நாட்களில் வந்து கிரியை செய்யும்போது வேதாகமத்தினுடைய முழு வெளிப்பாட்டை நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவனோடு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை நமக்கு கொண்டு வருகிறது. அதுதான் அந்த ஆவி தாமே நம்மை சபை ஸ்தாபனங்களிலிருந்து எல்லா கோட்பாடுகளிலும் நம்மளை விடுவிக்கிறது. அல்லேலூயா. நம்மளை தேவனுடைய வார்த்தைக்காக அந்த எலியாவுடைய ஆவி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான ஆவி நம்மை திருப்புகிறது. அல்லேலூயா. ஸோ அந்த எலியாவின் ஆவியை கொண்ட ஒரு மனிதனை ஒரு தேவன் தாமே தம்முடைய வார்த்தையினாலே இந்த நாட்களில் நிரூபித்திருக்கிறார். அவர் தீர்க்கதரிசி சொன்னாருங்க, நான் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை பொய் என்று யாராவது ஒருவர் நீங்கள் நிரூபிப்பீர்களா என்றால் நான் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லி தேசம் முழுவதும் வரேன்னாருங்க. ஒருத்தர் கூட அவருக்கு முன்னால் யாருமே சொல்ல முடியல. அல்லேலூயா. பாருங்க, சரியானதையும் தவறானதையும் நாம் எவ்விதமாக நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்கிறதான மகத்தானதை நமக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்னைக்கு அப்படிப்பட்டதான ஒரு தீர்க்கதரிசி வந்து தம்முடைய வார்த்தையை பேசும்போது அதுதாமே தேவனுடைய வல்லமையை மீண்டுமாக நம்மத்திலே கொண்டு வருகிறது. இந்த மிகவும் பொல்லாத இந்த சாத்தானின் ஏதேனிலே பாருங்க, வேறு யாரையுமே தேவன் வேதாகமத்தில் வாழ்ந்த எந்த ஒரு தீர்க்கதரிசியுமே நம்முடைய தீர்க்கதரிசியை போல இவ்வளவாக நிரூபித்ததில்லை. இவரை நிரூபித்தது போல வேதாகமத்தில் ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள வேதத்தில் இவரை நிரூபித்தது போல வேறு யாருமே இந்த அளவா நிரூபிக்கல. சகோதரன் நேற்று ஒரு வீடியோ அமிச்சாருங்க. பாருங்க, ஸ்ட்ரெச்சரில் படுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஸ்ட்ரெச்சரை தூக்கின்னு வந்து போடுறாங்க. உடனே ப்ரேயர் பண்ணுறாரு, அப்படியே எழுந்துக்கிறாங்க. வீல் சேரில் கொண்டு வராங்க. இது ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. மரித்து அரை மணி நேரம் ஆன ஃபின்லாண்டில் ஒரு பையனை உயிரோடு எழுப்பினார். காலையில் 6 மணிக்கு ஒரு குழந்தை மறிக்குது மெக்சிகோவில். அல்லேலூயா. இரவு 11 மணி. எத்தனை மணி நேரம் கணக்கு பாருங்கள். 6லேருந்து 6, 12, 13, 14, 15, 16, 17. 17னா 5 மணி. 6லேருந்து 6, 7, 8, 9, 10, 11. கிட்டத்தட்ட 18 மணி நேரம் கழிச்சு அந்த குழந்தை கையில் வருது. அந்த தாயார் அந்த குழந்தையை ஒரு விரைத்து போன ஒரு குளிர்ந்த ஒரு சடலமாக அவரிடத்தை ஜபத்து கொடுக்குறாங்க. எப்படி கொடுத்தாங்க? ஒரு விரைத்து போன 11 மணி நேரம் 18 மணி நேரம் ஒரு குழந்தை செத்து போயிட்டு அப்படி இருக்குங்க. ஒரு விரைத்து போன ஒரு கோல்டான ஒரு சடலத்தை ஜெபிக்கும்படி அந்த தாயார் தன்னுடைய மகளை கொடுக்குறாங்க. அவர் கையில் வாங்கும்போது, அவர் ஜெபித்த போது அந்த பிள்ளைக்குள்ள ஜீவ சுவாசம் வந்தது. அதனுடைய நுரையீரல்களில் காற்று நிரம்பினது. அது சுவாசிக்க ஆரம்பித்தது. அதனுடைய ஜீவனான உள்ள வந்தது. உடனே பிளட் ஸ்ட்ரீம் சூடாயிருச்சு, ரத்தம் சூட ஆரம்பிச்சது, குழந்தை அழுவ ஆரம்பிச்சது. மரித்து போன குளிர்ந்து போன சடலத்தை கையில் கொடுத்த அந்த தாயாருக்கு சூடான ரத்தத்தை உடைய ஒரு ஜீவிக்கிற குழந்தை திரும்ப கொடுத்தார்.
இது கதையோ கற்பனையோ அதெல்லாம் கிடையாதுங்க, ரியாலிட்டி. இதை நம்புவதற்காக தேவன் இந்த செய்தியோடு கூட ஜனங்களையும் கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஸோ இந்த அளவா வேற யாருமே நம்முடைய நாட்களில் தேவன் இந்த வேதாகமத்தில் இவ்வளோ நிரூபிக்கல. 7 தூதர்கள் நித்தியத்திலேருந்து இறங்கி வந்தாங்க, நம்முடைய தீர்க்கதரிசி அவர்கள் மேலே கொண்டு போனார்கள். பாருங்க, எல்லாம் நடக்க போகிற காரியங்களையும் அவர் நம்மட்டில் ரொம்ப சரியாக சொன்னார். அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அது அப்படியே நடந்தது. அல்லேலூயா. ஆமாங்க, விஞ்ஞானமானது அதை புகைப்படம் எடுத்தது. தேவனுடைய மோசே தலை மேலே வந்த அக்கினியை, ஆபிரகாம் பார்த்த அந்த அக்கினி ஸ்தம்பத்தை, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற அந்த அக்கினி ஸ்தம்பத்தை, மனைவியோடு பேசின அக்கினி ஸ்தம்பத்தை, கிதியோன் அந்த பலியை அந்த கல்லின் மேலே வைத்த போது அந்த பலியை பட்சித்த அந்த அக்கினி ஸ்தம்பத்தை இந்த கடைசி நாட்களில் கேமரா கண்கள் ஃபோட்டோ எடுத்தது. இது வரைக்கும் யாருக்குமே தேவன் அதை அவ்வளவாக நிரூபித்தார். ஸோ பாருங்க, இது ஒரு மனிதனை பற்றிய மிக தெளிவான தேவனுடைய ஒரு ரூபகாரமாக, ஒரு என்ன சொல்றதுன்னா அங்கீகாரமாக இருக்குது. தேவன் விஞ்ஞானமே அதை உறுதிப்படுத்துச்சு. ஏன்னா தேவன் தம்முடைய ஜனங்கள் தான் யார் என்பதை அறிய விரும்பினார். ஏன் இதை காமிச்சாருங்க? தேவன் என்னவாக இருக்கிறார் என்பதை தம்முடைய ஜனங்கள் அறிய விரும்பினார். அப்போ இந்த ஏஜில் இருக்கிறதான மக்களுக்கு இதெல்லாம் தெரிந்தும் கூட பயமானது கொஞ்சமும் இல்லை. இந்த ஜனங்க மேலே லவோதிக்கேய ஆவி இருக்குது. எவ்வளவுதான் நம்ம பிரசங்கங்கள் பண்ணாலும் ஜனங்களுக்குள்ளே இன்னும் அந்த பயம் வரல. அவங்க ரொம்ப ரொம்ப கூலாக இருக்கிறாங்க, ரொம்ப நார்மலாக இருக்கிறாங்க, உலக பிரகாரமாக நடந்து கொள்கிறாங்க, ரொம்ப கூலாக இருக்கிறாங்க, ரொம்ப நார்மலாக இருக்கிறாங்க. இன்னமும் அப்படியே ஒரு 10,000 வருஷம் வாழ போகிற அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் நியாய தீர்ப்பு மிக சரியாக செட் பண்ணப்பட்டிருக்குது. உலகம் ஒரு மோசமான நிலையை நோக்கி போய் கொண்டிருக்குது. இவர்கள் உலகத்தானை போல நடந்து கொள்வது. அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் என்னெல்லாம் அவங்களுடைய பார்வைக்கு சரியா தோணுதோ அதெல்லாம் செய்கிறாங்க. உன் பார்வைக்கு சரியா தோன்றதை நீ செஞ்சினா தேவனிடத்துல கணக்கு கேட்பார். தீர்க்கதரிசி ஒரு கூட்டத்துக்கு போறாருங்க. அப்பதான் ஊழியத்துக்கு வர்றாரு அவர். அந்த கூட்டத்தில் பெந்தகோஸ்தே கூட்டம், அது நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த கூட்டத்துக்கு போன உடனே ஒரு பெந்தகோஸ்தே சகோதரர்கள் 2 பேர், ஒருத்தர் அந்நிய பாஷையாக பேசுகிறார், மெசேஜே அந்நிய பாஷை தான். இன்னொருத்தர் அந்நிய பாஷத்தை வியாக்கியானம் பண்ணுகிறார். பயங்கரமாக ஆடிட்டோரியமே குலுங்குது. தீர்க்கதரிசி பார்க்குறாரு, இவ்வளோ வயசான காலத்தில் 70 வயசு 60 வயசு 50 வயசான இவங்க எப்படி இவ்வளோவா இவங்க பேசுகிறாங்க, உண்மையிலே பெந்தகோஸ்தில் ஒரு வல்லமை இருக்குது அப்படின்னு நினைக்கிறார். 2 பேருமே முடிஞ்ச உடனே இவரே போய் செல்ஃபாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். நான் பேப்டிஸ்ட் சர்ச்லேருந்து வருகிறேன், நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறேன், உங்களுடைய பிரசங்கத்தை கேட்டேன், நீங்கள் ரொம்ப அருமையாக பேசுனீங்க அப்படின்னு கை கொடுக்குறார். ஒருத்தரிடத்துல கை கொடுக்குறார். அவர் யாருன்னா அந்நிய பாஷை பேசினவர். சரிங்களா? திரு சொல்லுகிறார், அவரிடத்துல நான் கை கொடுத்த பொழுது அவர் நல்ல ஆவியாக இருந்தார், நல்ல ஜீவியத்தை, சுத்தமான ஜீவியத்தை ஜீவித்தார். அவர் சொன்னாருங்க, ஆமாங்க பெந்தகோஸ்தெல்லாம் இப்படி தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னொரு மனிதனை போய் பார்க்குறார். அவர் யாருன்னா அந்நிய பாஷையை வியாக்கியானம் செய்ததான இன்டர்பிரட்டர். அவரும் பெந்தகோஸ்தே ஆவினால் நிரப்பப்பட்டவர். அவரிடத்துல கை கொடுக்கும்போது, நான் ஏற்கனவே சொல்லி நம்முடைய தீர்க்கதரிசி ஒரு நடமாடும் ஒரு டயக்னைஸ் சென்டர். அவர் ஒரு லெபார்டரி. கரெக்டாக அக்யூரேட்டாக உனக்குள்ளே என்ன டிசீஸ் இருக்குது, உனக்குள்ளே என்ன ஆவிக்குரிய புலன்களில் என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சிடுவார். யாருமே மறைக்க முடியாது. கையை கொடுத்த உடனே அவர் பார்க்குறாரு, இவருக்கு ஒரு மனைவி இருக்கிறா. இந்த கை கொடுக்குறவருக்கு அவர் அந்த மனைவிக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த மனைவியும் அந்த 2 பிள்ளைங்களையும் விட்டுட்டு ஏற்கனவே திருமணமான பல பேரை திருமணம் செய்த ஒரு மாடர்ன் குயினை கல்யாணம் பண்ணிக்கிறார். புரியுதுங்களா? தன்னுடைய மனைவியை விட்டுட்டு, தன்னுடைய பிள்ளையை விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவர் ரொம்ப நல்ல ஒரு உலகத்தானா, நல்ல உலகத்தான் அவன். அதான் உலகத்துக்கு அவன் நல்லவன். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அது சரியான வாழ்க்கை அல்ல. அவன் என்ன பண்ணுறான்னா, வாழ்ந்த உடனே தீர்க்கதரிசி அவன் கையை பிடிச்ச உடனே பார்க்குறாரு,
அப்படியே அவர் பக்கத்துலேயே விஷயம் தெரியுது. டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு, எல்லா காரியம் ஹோட்டல்ஸ்க்கு போகிறாரு. வேறொரு இவரோட வயது ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுன்னு வாங்குறார். திருக்கதரிசி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறார். என்னடா நடக்குது, எப்படி 2 பேர் மேலேயும் இது ஆவி இருக்குது அப்படின்னு அவர் போய் ரொம்ப ஜெபம் பண்ணி அவர் கேட்கும் போது தான் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் வசனத்தை வாசிக்கிறார். தேவன் அவருக்கு எபிரேயர் 6 காட்டுறார். மழையானது நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் வருது. மழை எதுக்கு வருதுங்க? புல் பூண்டுகளை நெல் வயலை தான் நனைச்சி அறுவடைக்கு தான் வருது. அதே மழை தான் அரளி விதையும் வர வைக்குது. அதே மழை தான் வேலிக்காத்தான் சீமை கருவேலை மரத்தையும் அதான் விளைவிக்குது. அதே மரம் தான் விஷ செடிகளையும் உருவாகுது. புரியுதுங்களா? ஆனால் மழை ஒன்று தான், அந்தந்த கனி தான் அது எதுன்னு நிரூபிக்குது. ஆப்பிளுக்கும் ஒரே மழை தான், அரளி விதைக்கும் ஒரே மழை தான். மழை ஒன்று தான், அது கனியை கொடுக்குது, இது கனியை கொடுக்குது. ஆப்பிள் சாப்பிட்டா எனர்ஜியாக நல்லா இருப்பேன், அரளி காயை சாப்பிட்டா செத்து போயிடுவேன். ஆனால் மழை ஒன்று தான். இதை தான் புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாள் போய் கேட்குறாரு. அடுத்த நாள் மீட்டிங் போகிறார். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் மீட்டிங் போகிறார். அந்த மனிதர்கிட்ட பேசுகிறார். உங்களை நான் இப்படியா பார்த்தேன் அப்படின்னா அவர் சொல்கிறார், ஆமாம், தேவன் எனக்கு ஒரு சொப்பனத்தை காண்பித்தார். அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும்படி காண்பித்தார். அவள் ஒரு ஸ்பெஷல் உமன். புரியுதுங்களா? இவர் என்ன பீலையாம்னா நினச்சிட்டான். தேவன் ஒன்றை சொல்லிட்டு அது ஒருத்தருக்காக தனியாலாம் மாற்ற மாட்டார். அவன் சொல்கிறான், இது ஸ்பெஷல் உமன், இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். தேவனை எனக்கு காமிச்சார். எப்படி அடுத்தவன் பொண்டாட்டி உனக்கு தேவன் காட்டுவார்? அடுத்தவன் பொண்டாட்டி எப்படி உனக்கு தேவன் காட்டுவார்? எவ்வளோ ஒரு பேயினுடைய மாய்மாலத்தை அவன் கொண்டிருந்தான். எவ்வளோ ஒரு பொல்லாத ஆவி அவனை பீடித்திருந்தது. ஆனால் அவனுக்குள்ள என்ன இருக்குது? பெந்தெகோஸ்தே ஆவி இருக்குது. இன்னைக்கு நிறைய வில்லியம் பிரணாம்களை தேவன் வச்சிருக்கிறார். சபை ஸ்தாபனங்களை இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆள் தான் இல்லை. எல்லாம் நவ நாகரிகமாக போயிடுச்சு. பார்த்தீங்களா? அவன் எப்படி ஏமாத்துறான்? திருக்கதரிசியை ஏமாத்துறான். திருக்கதரிசி சொன்னார், இவன் ஒரு மாய்மாலக்காரன். இஸ் எ ஹைப்போக்ரைட். அவன் யார்? அவன் மாய்மாலக்காரன். காக்கா என்ன பண்ணும்? பேழையிலே இருக்கும். திருக்கதரிசி நோவோடையும் தானியங்களை சாப்பிடும். வெளியே போனால் செத்து போனால் அந்த போனத்தையும் சாப்பிடும். அதனால தான் அது உள்ளே வரவே இல்லை. அப்போ தான் நோவா யோசிக்கிறார், நம்ம ராங்கான பறவை வெளியே அனுப்பிச்சிட்டோம். எது தன்னுடைய துணைக்கு உண்மையாக இருக்குமோ அதை வெளியே அனுப்புகிறாரு. அது போய் எங்கேயுமே அது பணத்து மேலாம் காலை வைக்காது. ஏன்னா அதுக்கு என்ன இல்லை? கல் இல்லை, அந்த செரிக்கக்கூடிய பிச்சு இல்லை. அல்லேலூயா. அது உள்ளே வந்துருச்சு. அது கால் வைக்க இடமே இருந்தும் கூட அந்த ஒலிவ இலையை கிள்ளி தன் துணையோடு வந்தது. அது துணைக்காக வந்தது. பார்த்தீங்களா? உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும்போது அவன் தன்னுடைய மனைவிக்கு உண்மையாக இருப்பான். உண்மையாக இருக்கணும். ஒரு உண்மையான கிறிஸ்தவ ஸ்திரீயாக இருக்கும்போது நீ உன்னுடைய புருஷனுக்கு உண்மையாகவே இருந்தே ஆகணும். இது நமக்கு 2 பேருக்குமே சரி நிகர் பிரமாணம். அல்லேலூயா. ஆமாம். ஸோ நான் பார்க்கும்போது இங்கே இந்த விதமான ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே இல்லைன்னா அவனுக்குள்ள பலவிதமான கிளர்ச்சிகள் உண்டாகும். அப்படிதான் இன்னைக்கு சபை ஸ்தாபனங்களில் நிறைய காணப்படுதுங்க. ஆனால் தேவன் நமக்கு சரியான வார்த்தையை கொடுத்து இதெல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்திருக்கிறார். அவங்க எல்லாருமே ரொம்ப ரிலீஜியஸான மக்கள். பீலையாம் யாருங்க? மதம் சார்ந்தவன். சபை ஸ்தாபனங்கள் யாருங்க? மதம் சார்ந்தவர்கள். அவர் பால் தினகரன் அவங்க குடும்பத்தோடு போய் ஐபிஎல்ல போய் உட்காந்துருக்கிறாரு. ஃபோட்டோலாம் வந்து பார்த்துருப்பீங்க. என்ன ஐபிஎல் போசன்னு நான் போக மாட்டேன், என்னால் போக முடியாது. சரிங்களா? திருக்கதரிசி சொல்கிறார், ஸ்போர்ட்ஸ் பார்க்கும்போது அங்கே ஒரு ஸ்பிரிட் வரும். ஒரு கேட்ச் பிடிச்சான்னா நம்மலாம் கத்தி தானே இருக்கிறோம். அவன் கத்துவான் பாரு, பயங்கர கத்துவான். நாங்கள் பெல்ஸ் ரோடு போனாலே அவ்வளோ சத்தம் கேட்குது. இந்த கேம் நடக்கிற நேரத்தில் பெல்ஸ் ரோடுக்கா நீங்கள் போனீங்கன்னா, சேப்பாக்கம் ஸ்டேடியம் இது பாருங்க, அந்த பெல்ஸ் ரோடுக்கா நீங்கள் போகும்போது திடீர் வெறும் சத்தமாக தான் இருக்கும். திருக்கதரிசி சொல்கிறார், அங்கே ஒரு ஸ்பிரிட் இருக்குது உள்ள. அவள் பாருங்கள், இவங்க குடும்பம் அவங்க எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் சினிமா நடிக்கிறாங்க. ஏற்கனவே சினிமா கூட அவங்க நடிப்பாங்க. ஏன் இப்போ இதெல்லாம் கேட்டேன்னா என்னன்னா, நம்மளெல்லாம் வந்து அவங்க வந்து குறை கூறுகிறேன்னுவாங்க.
ஸோ தேவன் தன்னுடைய சொந்த ஜீவனையே தன்னுடைய மக்களுக்காக அளித்திருக்கிறார், நித்திய ஜீவனை அளித்திருக்கிறார். இந்த நித்திய ஜீவனுக்கு ஜனங்களை வழிநடத்தாமல் அவளுடைய ஆடம்பரமான வழி, அவங்களுடைய செல்வாக்கு, அவங்களுடைய பண நகை பொருளுக்காகத்தான் இந்த பிழையாமுக்குள்ளே இருந்த ஆவிதான் இன்னைக்கு சபை ஸ்தாபனங்களுக்குள்ளே இருக்குது. பாருங்க, அன்னைக்கு இவங்கெல்லாம் ரொம்ப ரிலீஜியஸாக இருக்கிறாங்க. ஸ்தாபன மக்கள்லாம் சபைக்கு போகிறத ரொம்ப நேசிப்பாங்க. நம்ம மக்கள் கூட சபைக்கு வர்றதில்லை, ஆனால் ஸ்தாபன மக்கள் சபைக்கு போயிடுவாங்க. வாரம் சர்ச்சைக்கு போகிறவங்களா இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாமே அவங்க இருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை மறுதளிப்பாங்க. சரியான வார்த்தை காண்பிக்கும் போது அந்த வார்த்தையை மறுதளிப்பாங்க. அப்போஸ்தலர் சபைன்னு சொல்லுவாங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. வேதாகமத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்துக்கும் ஒருவர் கூட கிடையாது. இயேசுவோடு கூட இருந்த பேதுரு 3000 பேருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார். அப்போஸ்தலர் 2:38. 19ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஏற்கனவே யோவானால ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு அந்த கந்தாகே என்கிறதான மந்திரிக்கும் அந்த கந்தாகே என்கிறதான மந்திரியினுடைய பிரதானிக்கும் சமராவில் ஊழியம் செஞ்ச மக்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்குறார். அப்புறமா 27ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 16ஆம் அதிகாரம், சிறைசாலையில் பவுல் இருக்கும்போது, பவுலும் சீலாவும் இருக்கும்போது அந்த சிறைசாலை காவல்காரனுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குறார். 2-3 சாட்சினாலே ஒரு காரியம் நிலவரப்படும் என்று வேதம் சொல்லுது. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் என்பது அது ரோமன் கத்தோலிக் உபதேசம். ஒரு அப்போஸ்தலன் கூட அதை செய்யலை. சரிங்களா? ஒரு அப்போஸ்தலன் அதை செய்யலை. 325வது வருஷத்தில், இன்னைக்கு நம்ம 2024 இருக்கிறோம். 325வது வருஷத்தில் ரோமன் கேத்தலிக்ஸ் இது எல்லாம் சட்டமாக்குச்சு. இன்னைக்கு இதை சிபிஎம் செஞ்சுன்னு இருக்கான், இதுக்கு பெந்தகோஸ்தே செஞ்சுன்னு இருக்கிறாங்க, மிகப்பெரிய போதகர்லாம் செஞ்சுன்னு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வந்து அல்லேலூயா ஆதி விசுவாசத்துக்கு நம்மை திருப்பினார். பெந்தகோஸ்தே சாயங்காலத்துலாம் கம்மின்னு கொடுத்தாங்க. பஸ்கா ஈவினிங்கில் தான் அடிக்கப்பட்டது. அவர் அடிக்கப்பட்டான்ற ராத்திரிலே அப்பத்தை பிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, எங்களோடு பந்தியிடணும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் அப்பத்தை பிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி சபைகளில் பேர் என்னமோ ராபோஜன், ஆனால் எப்போ கொடுக்குறாங்க? மார்னிங் டைமில் கொடுக்குறாங்க. ஸோ உண்மையான தேவனுடைய வித்து உனக்குள்ளே இருக்கும் என்றால் வார்த்தைக்காக தான் நிற்கணும். ஆண்டவர் என்ன சொன்னாருங்க, ஒருவன் என் மீது அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்வான். நீங்க தேவனை நேசிக்கிறீங்கன்ற காரியத்தை எப்படி காண்பிக்க முடியும்னா, நான் சர்ச்சுக்காக ஒரு 2 கோடி ரூபா கொடுத்துக்கிறேங்க, ஆஹா அதெல்லாம் நீ தேவனை நேசிக்கல. வேற ஏதாவது சொல்லுங்க. நான் வைத்திருந்த நகையெல்லாம் சர்ச்சுக்கு கொடுத்துட்டேங்க, அதுவும் தேவனை நேசிக்கல. நான் ஊழியத்துக்காக போயின்னுக்கிறேங்க, அதுவும் தேவனை நேசிக்கல. நான் 5 பாட்டில் ரத்தம் கொடுத்துக்கிறேங்க, அதுவும் நேசிக்கல. நான் ஏழைகளுக்காக ஆர்ஃபனேஜுக்கெல்லாம் செலவு, அதுவும் நேசிக்கல. நான் எதுவும் கொடுக்கறதுக்கு பணம் இல்லைங்க, ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நான் அப்படியே கீழ்ப்படுறேன். நீங்கள் வாங்க முன்னால், உங்களை தான் கர்த்தர் கூப்பிடுறாரு. ஒருவன் என் மீது அன்பாக இருந்தால் அவன் காணிக்கை கொடுப்பான், தசமபாகம் கொடுப்பான், அவன் நகையை கொடுப்பான், தன்னை பாருங்கள். இதெல்லாம் சொல்லலை. நீங்கள் தேவனை நீங்கள் விசுவாசித்து அவர் மேல் நேசமாக இருப்பீர்கள் என்றால் அவருடைய வார்த்தை சொல்லும்பொழுது நீங்கள் தலை கவிழ்ந்து சொல்லும் கர்த்தாவே சாமுவேல் நான் கேட்கிறேன் என்ற அந்த சாமுவேல் ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் நிற்பீங்க. அல்லேலூயா. ஸோ இவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, பணம் கொடுக்குறாங்க, பெரிய பெரிய சபைகளை கட்டுறாங்க, ஆனால் உயிர் தேர்ந்த வல்லமையை மறுதளிக்கிறார்கள். இவங்கள தான் அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறதான தீர்க்கதரிசி சொன்னார், லூக் வாம் பிலீவர். என்னதுங்க? லூக் வாம். அனலாகவும் இருக்க மாட்டான், குளிராகவும் இருக்க மாட்டான். ஸோ இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி நிறைய லூக்வாம்ஸ் இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு லூக்வாம் தான் இந்த அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறதான இந்த லூக்வாம் தான் இந்த போல் பீலையாம். அதை பாருங்க, இந்த பீலையாமுடைய உபதேசம் தான் முதலாம் சபையின் காலத்தில் இருந்தது. பீலையாம், காயன், கோரா, அப்சலம் இவனுங்கெல்லாம் இந்த கேட்டகரியான ஆளுங்க. புரியுதுங்களா? இவங்கெல்லாம் வேதாகமத்தில் நெகட்டிவ் கேட்டகரிஸ், நெகட்டிவ் கேரக்டர்ஸ். இவர்களுடைய ஆவி ஜனங்களை முதலாவது சபையின் காலத்தில் தவறாக நடத்தியது. இவர்கள் பாருங்க, இவங்கெல்லாம் செத்து போய் பல வருஷம் ஆயிடுச்சு.
பிலேயாம் செத்து பல வருஷம் ஆச்சு. ஆனால் பிலேயாமுக்குள்ள இருந்த ஆவி இன்னைக்கும் இருக்குது. தீர்க்கதரிசி சொல்றார், ஆவிகள் மரிப்பதில்லை, சரீரம் தான் மறிக்குது, ஆவி மறிக்கிறது இல்லை. இன்னைக்கு எத்தனை ஸ்தாபன சபை போதகருக்குள்ள பிலேயாம் ஆவி இருக்குது. படம் எடுக்கிறான். ஜீசஸ் மாதிரியே பாவனை செய்கிற ஒருத்தர் சொல்றாரு, இயேசு ஒரு சினிமாவை, எனக்கு ஒருத்தர் கிளிப் அமிச்சாருங்க, இயேசு ஒரு சினிமாவை படம் எடுக்கு, இந்த படத்தை இயேசு ஆசீர்வதிப்பாராக, இந்த படம் நல்லா ஓடட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த படத்துடைய கதையை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அது பாருங்க மோவாபுடைய கதை, அது தெலீலாளுடைய கதை. அது எப்படியா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு? தெலீலாள் கதையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? மோவாபுல நடந்த கதையை ஆசீர்வதிப்பாரா? ஏன்னா இவர் யாரு சொல்றவரு? அவரு அப்சல்யூட் பிலேயாம். அவரு ஆமா சொல்றாரு, பிலேயாம் சொல்றாரு, மோவாபியரும் இஸ்ரவேலரும் ஒண்ணுதான், வாங்க பிள்ளைகளா வாங்க நம்ம எல்லாரும் பண்டிகை கொண்டாடுவோம். மோவாபியரும் இஸ்ரவேலரும் ஒண்ணுதான். தேவன் ஆபிரகாமை எல்லாவற்றையும் விட்டு பிரிந்து வர சொன்னார். இன்னைக்கும் விசுவாசியை உலகத்தினுடைய எல்லாத்துலையும் பிரிந்து வர சொல்றார். நீ எது வரைக்கும் பிரிந்து வரலையோ அது வரைக்கும் உன்னை எடுக்கவே மாட்டார். நீ யாரா ஒன்னா இருங்க, நீ தீர்க்கதரிசி யாரு, நீ தீர்க்கதரிசி மனைவி யாரு, நீ பாஸ்டர் ஒய்ஃப் யாரு, நீ பாஸ்டர் பிள்ளையாரு, பாஸ்டர் பொண்ணாயிரு, நீ எவ்வளோ ஜெபம் பண்ணு, எவ்வளோ பாடல் எழுது, எவ்வளோ வேதாகமத்தை விநியோகி, நீ ஹாஸ்பிட்டல் ஊழியம் போ, என்ன வேணா செய், நீ என்னைக்கு உலகத்துலேருந்து வெளியே வரியோ அன்னைக்கு தான் உன்னை எடுப்பார். அன்னைக்கு தான் நீ தேவனுடைய கரத்துக்கு வர. நீ உலகத்துலேருந்து வராமல் நீ பண்ண நீ ரத்த சாட்சியாக மறிச்சா கூட அது தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா தீர்க்கதரிசி பேசினார், தேவனுடைய வார்த்தை அவிசுவாசத்திலிருந்து உன்னை முற்றிலுமாய் பிரிந்து வரும்படி வெளியே அழைக்குது. இன்னைக்கு தேவனுடைய சபையை விட்டுட்டு உலக ஃபங்க்ஷனுக்கு ஓடுறாங்க ஜனங்க. அந்த உலக ஃபங்க்ஷன்லாம் உனக்கு நியாய தீர்ப்பில் வந்து உனக்கு உதவி நிற்குமா? தேவனுடைய பரிசுத்தா எவ்வளோ துக்கப்படுவாருங்க. சொந்தக்கார் தப்பாக நினைப்பாங்கன்னு போயிடுறாங்க, ஏசு துக்கப்படுவார், அது உங்களுக்கு கவலை இருக்கிறது இல்லை. இன்னைக்கு ஜனங்க அப்படி இருக்கிறாங்க. ஸோ இந்த முதலாவது சபையின் காலத்தில் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக இவனுங்கெல்லாம் மரித்து போயிருந்தது, இவனுடைய ஆவி கிரியை செய்தது. நீங்கள் இந்த பிலேயாமை பற்றி 3 பேர் வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறாங்க. முதலாவது பேதுரு, அதான் வாசித்தோம், பிலேயாமை பற்றி எழுதுகிறார். யூதா ஒரே ஒரு நிருபம் தான் எழுதினாருங்க, அந்த ஒரு நிருபத்திலே பிலேயாமை பற்றி எழுதியிருக்கார். வாசிக்கலாமா அந்த வசனம்? யூதா 1, அது ஒரே ஒரு அதிகாரம் தான், அது வெளிப்படுத்தினதுக்கு முன்னால் வருதுங்க. 332 என்ன வசனங்க? பாத்தீங்களா? அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருந்து இவங்களை வந்து தங்களை தாங்களே இவங்க மேய்த்துக்கிறாங்க. பாத்தீங்களா? பேதுரு என்ன சொல்றாரு அதே தான் இவரு சொல்றாரு. காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகம். மேகத்துல தண்ணி இல்லைன்னா அது அப்படியே அலைப்பாயும். அது புரியுதா இல்லைங்களா? தேவன் ஏன் மேகத்தை வச்சாருங்க? மழை வரணும். ஆனா இது பாருங்க, காற்றில் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகம், தண்ணியே இல்லை. அந்த மேகம் வருத ஒன்று தான், வராத ஒன்று தான், அதுதான் பாசிங் கிளவுட்ஸ். ஸோ இந்த மாதிரியான பீலையாம்கள், கோரா, இந்த காயன்லாம் யாருன்னா இதே ஆவி இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள இருக்குது. இவங்கெல்லாம் தண்ணீரற்ற மேகங்கள். வாசிங்க பாருங்க, ஒரு தடவை செத்தவன் கிடையாது இவன், 2 தடவை செத்தவன். ஒரு தடவை செத்தாலே ஜீவன் இருக்காது. எப்படி எவ்வளோ கடுமையான வார்த்தை இது! சாதாரண வார்த்தை இல்லைங்க. இதை நீங்க டீப்பா நீங்க யோசிச்சீங்கன்னா 2 தடவை செத்து, ஒரு தடவை செத்தாலே கதை முடிஞ்சுது. என்னையா 2 தடவை செத்து? அவ்வளோ செத்து போனவனுங்க. இவனுக்கு கீழே இருந்தா ஜீவனுக்கான வழி ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா? ஆமாங்க, இப்படிப்பட்டவர்ல தான்
பாருங்க, பேதுரு எழுதுறார், அப்புறம் யூதா எழுதுறார், அதுக்கடுத்து யார் எழுதுறான்னா யோவான் எழுதுறார் 2:14. வெளிப்படுத்தல் 2:14. இந்த 3 பேருமே அப்போஸ்தலர்கள். பேதுரு அப்போஸ்தலர். அந்த யூதா மேல என்ன எழுதிக்குது பார்த்தீங்களா? அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம். பேதுரு ஒரு அப்போஸ்தலர், யூதா ஒரு அப்போஸ்தலர், யோவான் ஒரு அப்போஸ்தலர். 3 அப்போஸ்தலருமே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பீலையாமை எடுத்து, அவன் என்னைக்காவது சத்து போயிட்டான், அந்த ஆவியை குறித்து இப்போ எழுதுறாங்க. சரிங்களா? அந்த ஆவியை எடுத்து நம்ம நாட்களில் தீர்க்கதரிசி வந்து பீலையாமின் போதுங்கன்னா அந்த ஆவியை விடவே இல்லை. அது இன்னைக்கும் அந்த ஆவி இருக்குது. தேவன் தம்முடைய வார்த்தை குறித்த சிந்தையை மாற்றுவாரா அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டு சபை காலங்களிலும் பீலையாமை குறித்து, பீலையாமின் போதகத்தை குறித்து எழுதுறான். ஏன்னா இவன் சாதாரண ஆளில் டிசீவர், ஏமாற்றுகிறவன். நல்லவனை போல ஆண்டவரை பேச வந்து ஜனங்களை பாருங்க, 3 பேருமே அப்போஸ்தலர்கள். இவங்க எல்லாருமே இந்த பீலையாமை ஏன் சுட்டி காட்டுறாங்கன்னா, அங்கே அவனுடைய கேரக்டர். அவன் பாருங்க கிறிஸ்தவனை போல வரான், ஆனால் அவன் உண்மையிலே தேவனுடைய ஜனங்களை வார்த்தையில் நடத்தலை. அதனால தான் இந்த 3 அப்போஸ்தலருமே அடையாளம் காட்டுகிறாங்க. பேதுரு, யூதா, யோவான், இந்த 3 பேருமே அப்போஸ்தலராக இருக்கிறாங்க. இவங்க ஒரு காரியத்தை வலியுறுத்துக்கிறாங்க. என்னாகும் 22ஆம் அதிகாரத்தில், என்னாகும் 31ஆம் அதிகாரம் வரைக்கும் என்னாகும் புஸ்தகத்தில் இந்த பீலையாமுடைய சம்பவமானது வருகிறது. பாருங்க, இந்த பேதுரு அப்போஸ்தலர்லே ஒன் ஆஃப் த சீஃப் அப்போஸ்டல். 11 பேரில் ஒருவனா எழுந்து நினைவு தான் பேசுகிறார். அங்கே 11 பேர் இருக்கிறாங்க அப்போஸ்தலர்கள், 120 பேர் இருக்கிறாங்க. அதில் 11 பேர் அப்போஸ்தலர் இருக்கிறாங்க. அந்த 11 பேரில் இவன் ஒருத்தன் எழுந்து தான் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து சாட்சி கொடுக்குறான். அப்போஸ்தலர் 2ல் அவர் பேசுகிறார் பீலையாமை குறித்து. அல்லேலூயா. இயேசுவோடு கூட ஜீவித்தவர் யாருங்க? பேதுரு இயேசுவோடு ஜீவித்தவர். இயேசுவோடு ஜீவித்தவரா? அது மாத்திரம் இல்லை, யோவான் சானகருக்கு சீசராக இருந்தவர். யோவான் சானனுக்குள்ளே எலியா ஆவி இருந்தது. இயேசுவோடு ஜீவித்தவர், யோவான் சானகனோடு ஜீவித்தவர், யோவான் சானனுக்குள்ளே எலியா ஆவி இருந்தது. இதோட விட்டாரா? இல்லை, மர்வ மலைக்கு போகும்போது எலியாவையும் மோசையும் பார்த்தவர். எப்போ? 800 வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்த எலியா, 1500 வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்த மோசே, இவங்களோட பேசுகிறாரு. ஆண்டவனே, எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், நம்ம ஒரு கூடாரத்தை போட்டு இங்கே இருப்போன்றார். சாதாரண நபர் இல்லை, அப்போஸ்தலனாகிய பவுலோட ஊழியம் பண்ணுறாரு. இவ்வளோ ஒரு சீஃப் அப்போஸ்தலர், ஒரு ஒரு மிக சிறந்த ஒரு வைராக்கியமான இந்த அப்போஸ்தலர் இந்த பீலையாமை குறித்து எழுதுகிறார். காட்டில் அலையுண்டோடுகிற மேகமாக இருக்கிறாங்க. ஸோ பாருங்க, இவங்களை குறித்து எச்சரிக்கிறார். நாம் எப்படி? ஏன்னா இவங்க எல்லாருமே யாருன்னா மனித திறமைகளினால ஊழியம் செய்கிறவங்க. இவங்களுக்கு பாருங்க, இவங்களுக்கு நிறைய கூட்டம் இருக்குது. இன்னைக்கு சபை ஸ்தாபனங்கள்ல நிறைய கூட்டங்கள் இருக்குதுங்க. ஆனால் ஜனங்களை தவறாக வழிநடத்துறாங்க. சினிமா பாட்டை பாடுறாங்க சபை ஸ்தாபனங்களில். அப்படியே லிட்டரலாகவே சினிமா பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி விசுவாசம் வரும்? சினிமாவும் அன்றைக்கி எப்படி மோவாபும் இஸ்ரவேலையும் ஒன்றாக்குனாங்களோ, இன்றைக்கி மீடியாவையும் சினிமாவையும் உலகத்தையும் எடுத்து கிறிஸ்தவர்களை ஒன்றாக்கி இன்றைக்கி வரவங்க எல்லாமே ஒரு சினிமா கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. நடிகர்களை பாவனை பண்ணுவது, நடிகைகளை பாவனை பண்ணுவது, டைரக்டரை பாவனை பண்ணுவது. சொல்கிறார், இந்த படத்தை எடுத்துருக்கிறாரு கர்த்தர் ஒரு ஆசீர்வதிச்சுக்கிறாருன்னு ஒரு படத்தை சொல்கிறார். இந்த படத்துக்காக ஜெய்விங்க எல்லாரும் போய் பாருங்கன்றாங்க. அந்த படத்தை போய் பார்த்தா அது என்ன சொன்னால் ஒரு அடல்டரி ரிலேட்டட் படமா, விபச்சாரம் சார்ந்த படம். அந்த படத்தை கர்த்தர் உதவி செஞ்சாருன்னு ஒரு தாடிவாலா பேசுது. பயம் இல்லை. கர்த்தர் எதில் அடிச்சு முதுகு தோலை உரிப்பாருன்னு தெரியல. ஏன் தெரியல அதை பேசுகிறேன்? ஜனங்களை தவறாக வழிநடத்துகிறாங்க. தேவன் தம்முடைய சுய சபையை, தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி தம்முடைய சபையை மீட்டு கொண்டார். ஸோ இவங்களுக்கு என்ன முக்கியம்? புகழ், ரெப்புடேஷன். இவங்களுக்கு என்ன முக்கியம்? கேரக்டர்லாம் முக்கியம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, கேரக்டரே இல்லை, நல்ல கேரக்டர் இல்லைங்க ஊழியங்களில். ஆமாங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கள சுற்றியும் கொஞ்சம் ஆட்களை வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு எளிமையான ஊழியக்காரர்களை ஜனங்க மதிக்கிறது இல்லை. அப்படியே ஒரு என்னையே சொன்னாங்க, உனக்கு ஒரு கெத்து இல்லை, உனக்கு ஒரு பந்தா இல்லை,
நீ வந்து அந்த ஒரு ஊழியக்காரர் ஃபேஸ் இல்லை, ரொம்ப சந்தோஷம். சொல்ற நோவா ஒரு விவசாயின்ற. நோவா யாருங்க? நோவா விவசாயி. நோவா ஒன்றும் என்ன சொல்றது, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் இல்லை, அவர் பைலட் இல்லை. ஆபிரகாம் யாருங்க? அவரு ஆடு மேய்க்கிறவர். தாவீது தேசத்துக்கு ராஜா, அவர் யாருங்க? அவர் ஆடு மேய்க்கிறவர். ஈசாக்கு யாருங்க? அவர் ஆடு மேய்க்கிறவர். யாக்கோபு யாருங்க? சாதாரண ஆடு மேய்க்கிறவர் இல்லை. அவர் ஆடு மேய்க்கிறதுல பல தில்லுமுள்ளுகளாக தெரிந்த ஆடு மேய்க்கிறவர். அவர் மாமனாரை எப்படி ஏமாத்துறது, அண்ணனை எப்படி ஏமாத்துறது, அப்பாவை எப்படி ஏமாத்துறது, எல்லாம் ஏமாற்றுதலையும் கண்டு தெரிந்த ஒரு ஆடு மேய்க்கிறவர். இவங்கெல்லாம் யாருங்க? பார்த்தீங்களா இன்னைக்கு ஜனங்களுடைய நிலை எப்படி இருக்குது? அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களெல்லாம் கூட சேர்த்துக்கின்னு, இவங்க மனித திறமைகளை வச்சுக்கின்னு ஒரு கூட்டத்தை வச்சுக்கின்னு இவங்க தீர்க்கதரிசியுடைய பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இருதயமற்ற ஜனங்கள். தேவன் ரூபகாரப்படுத்தின ஒரு தீர்க்கதரிசிக்கு முன்னே உட்காந்து இவங்க கற்றுக்கிறது விருப்பம் இல்லை. தீர்க்கதரிசி ஒன்று சொன்னா அதுக்கு மேலே 4 சொல்கிறது. இவருடைய வாழ்க்கைலாம் உருப்படாது. தேவனுடைய வாய் தான் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. பாருங்க, தேவன் அவளை தன்னுடைய கழுகாக ஒப்பிடுகிறார். பாருங்க, கழுகு தான் எல்லாத்தையும் பார்க்கும். கழுகுனுடைய பார்வை கூர்மையான பார்வை. சொல்றாங்க அது கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டருக்கு தூரத்தில் 9 கிலோமீட்டர் இருக்கிறத பார்க்கக்கூடியதான். அவ்வளோ ஹைட்டில் அது கீழே பார்க்குது. அப்போ ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாருங்க, வெகு தொலைவில் நடக்கக்கூடிய காரியங்களை துல்லியமாக பார்த்து அவர் உரைக்கிறார். அப்போ இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, எளிமையான ஊழியக்காரர் ஜனங்க மதிக்கிறதில்ல. ஆனால் தேவன் பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறந்த போது யாருக்கு போய் சொல்லப்பட்டது? தூதர்கள் வந்து யாருக்கு சொன்னாங்க? மெய்ப்பர்களுக்கு தான் சொன்னாங்க. முன்னணியிலே துணிகளில் சுற்றி கிடைத்திருக்க காண்பீர்கள், இதான் உங்களுக்கு அடையாளம்னாங்க. உடனே ஒரு அண்ணா வீட்டுக்கு போயிட்டு, காய்பா வீட்டுக்கு போயிட்டு, ஏரோத் வீட்டுக்கு போயிட்டு, ஏரோத் குட் நியூஸ், இங்கே ஜீசஸ் பிறந்திருக்கிறார், நீங்கள் வாங்க, பரிவாரங்களோடு வாங்க, பட்டவாரம் எல்லாத்தையும் கூட்டின்னு வாங்க, எல்லாத்தையும் அப்படியே சொன்னாருங்க. இன்னைக்கு எளிமையான ஜனங்கள் மாத்திரம் தான் சுவிசேஷம் வந்துருக்கு. முதலாவது வருகையில் இயேசு என்ன செஞ்சாரோ 2வது வருகையில் அதுதான் வந்துக்குது. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது எத்தனையோ விசுவாசிகள் இந்த செய்தியில் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் தங்களுடைய ஜீவனை கிறிஸ்துவுக்காக அளிக்க முன் வரிசையில் நிற்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்களால தேவனுடைய வார்த்தையை கலப்படம் பண்ண தெரியாது. அப்படி தெரிந்தாலும் அதை அவங்க விரும்புவதில்லை. அப்போ இன்னைக்கு அன்குவாலிஃபைடு ப்ரீச்சர்ஸ், படிப்பறிவு இல்லாத குறைந்த படிப்புள்ள ஆட்களை ஜனங்க மதிக்கிறதில்லை. ஆனால் அப்படிப்பட்டவங்களை தான் தேவன் தம்முடைய மகிமைக்காக உபயோகப்படுத்துகிறார். பவுல் எல்லாம் படித்தாருங்க. 3 வருஷம் தூக்கி அரேபியாவில் போட்டார். எல்லாத்தையும் மறக்க வச்சார். உள்ளுக்குறதெல்லாம் வெளியே வந்தது. இப்போ சொல்கிறாரு, நான் இப்போது நடுக்கத்தோடு பயத்தோடு வருகிறவங்ககிட்டன்றார். நான் சொல்கிறாங்க, நான் வந்து சீஃப் பாஸ்டர், நான் வந்து சீஃப் அப்போஸ்டல், நான் வந்து சீஃப்ன்றாங்க. பவுல் சொல்கிறாரு, நான் சீஃப் சின்னர், பாவிலே பிரதான பாவி. என்ன சொல்கிறாருங்க? பாவிலே பிரதான பாவின்றாருங்க. இதுதாங்க உண்மையான தேவனுடைய ஆவி. அந்த மாதிரியான ஆள் தாங்க பீலையாம அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இனி எவ்வளோ பீலையாம இருக்கிறாங்க தெரியுங்களா? பாருங்க, இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஊழியம் துவங்கும் போதே ஓவர் நைட்லேயே பெரிய சூப்பர் டூப்பர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஊழியம் அன்றைக்கி தான் தொடங்குவாங்க. ஓவர் நைட்டில் அன்றைக்கி இரவே சூப்பர் டூப்பர் பெரிய ப்ரீச்சர் ஆகிடணும். நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், பஞ்சாப் போகிறேன், சண்டிகர் போகிறேன், ஆந்திரா போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அடுத்த வாரம் அமெரிக்காவில் எனக்கு கூட்டம், இந்த வாரத்தில் இட்டாலியில் எனக்கு கூட்டம், பயங்கரமா. ஆனால் தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, இப்படியான ஆம்பிஷனில் தான் பவுல் இருந்தாராம். இந்த மாதிரிலாம் போனோம், அங்கெல்லாம் போனோன்ட்டு. ரட்சிக்கப்பட்ட உடனே முதல்ல அனுப்பிச்சது அனனியா வீட்டுக்கு. பார்த்தீங்களா? தோல் 18 வீட்டுக்கு தான் அனுப்புகிறார். அப்போஸ்தலரில் தோல் 18 தான் என்ன தெரியுங்களா? ஆட்டு தோல் உரிக்கிறாங்க இல்லைங்களா? அந்த தோலை பதப்படுத்தி லெதர் கோட்டுக்காக செம கபடிக்கும். உங்கள் பொண்ணு சிரிக்குது. செம்ம கபடிக்கும். எங்கே அனுப்புகிறாருங்க? இன்னைக்கு இங்கெல்லாம் போகிறது கிடையாது. ஏழைங்க வீட்டுக்கெல்லாம் வர்றதில்லை. ஆனால் காணிக்கை மட்டும் ஏழைங்க, அந்த அம்மா ஏதாவது ஒரு வீட்டு வேலை செய்யும், அந்த காணிக்கெல்லாம் வாங்கிக்குவாங்க. ஏழைங்க வீட்டுக்கு போகிறதில்ல, அவங்களோட போய் பேசுறதில்ல.
இப்படியாக ஓவர் நைட்லேயே ஆயிடுறாங்க. இவங்கெல்லாம் பார்த்துங்க கிரேட் பவர்ஃபுல் மேன் ஆஃப் காடாக மாறணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் இவங்க பண்ணிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு சொந்த விளக்கணங்களையும் வியாக்கியானங்களையும் இவங்க கொடுக்குறாங்க. இவங்களை சுற்றி எப்போதும் எங்கள் பாஸ்டர் மாதிரி யாரும் இல்லை தெரியுமா, எங்கள் போதகர் மாதிரி யாரும் இல்லை தெரியுமா அப்படின்னு துதிப்பாடுறதுக்காக ஒரு கூட்டத்தை வச்சுக்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தனியாளாக நின்னாருங்க. அவளை தீர்க்கதரிசி தனி மனிதனாக இருந்தாருங்க. பேதுரு தனியாளாக இருந்தாருங்க. இயேசு கிறிஸ்து தனியாக இருந்தாருங்க. வேதம் சொல்லுது அவர் சிலுவையில் அறையப்படும் போது அவர் கூட யாருமே இல்லை, சீஷரும் கூட ஓடிட்டாங்க, தலை சாய்க்க கூட இடமில்லை. அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த கர்த்தருக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, தலை தொங்குது அவருக்கு, கொஞ்சம் சப்போர்ட்டிங் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. தேவன் இன்னைக்கு இப்படியான கிறிஸ்தவர்கள் தான். நீ வார்த்தைக்காக நில்லை, நான் பேசுகிற காரியம் தேவனுடைய வார்த்தை இல்லை, நீங்கள் எடுத்துக்காதீங்க. நான் இல்லை, எந்த மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசினா நீ எடுத்துக்காத. ஆனால் அந்த மனிதன் பேசுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையோடு இருந்தா அந்த வார்த்தை நீ கனப்படுத்துங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தங்களை பெரிய மனிதர்களாக இவங்க நினைத்து கொள்கிறார்கள். அவங்களுக்கு நல்ல கேரக்டர் இருக்கணும்னு விரும்புதில்லை. ஒரு சகோதரன் ஒரு தப்பு பண்ணிட்டா உடனே அது அரசியல் ஆகுறது. அவரை குறித்து இவர்கிட்ட தப்பாக சொல்லுது, இவரை குறித்து அவர் தப்பாக சொல்லுது, அவர்கிட்ட குறித்து இவரு தப்பாக சொல்லுது. அந்த சகோதரனுக்காக ஜெபம் பண்ணுறதே இல்லை. ஒரு பிரச்சனையை சுமூகமாக முடிக்கிறதே கிடையாது. இவங்க பாருங்க பெரிய பெரிய ஆளுங்களோட கூட சேர்ந்து நல்ல அனுபவம் வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நல்ல அனுபவமே டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ் அண்ட் சஃபரிங்ஸில் தான் வரும். உனக்கு ஏற்படுகிற நெருக்கடி, போராட்டம், சோதனை, வறுமை, இதில் தான் உனக்கு நல்ல அனுபவமே கிடைக்கும். தன்னுடைய பிள்ளைக்கு பால் வாங்க காசு இல்லாமல் பால் வாங்கிட்டார். பால் சூடு பண்ணுறதுக்கு நிலக்கரி வாங்க காசு இல்லை, சார்கோல். என்ன பண்ணார் தெரியுங்களா? பாலை புட்டியில் வச்சு அக்கிளில் வர சூடுனால சூடுபடுத்தினான். ஏன்னா ஒரு மனிதனுடைய பாடியிலே அதிகமாக சூடு ஆகிற இடம் எதுங்க? இங்கே தான். அதனால தான் டாக்டர் போனோன்னே ஜுரத்துக்கு இங்கே வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஊழியம் பண்ணாருங்க. 5 பேரை உயிரோடு எழுப்பினாருங்க. அல்லேலூயா. மரித்த அரை மணி நேரமான மீனுக்கு ஜீவனை கொடுத்தாருங்க. இதுதாங்க உண்மையான ஊழியம். இன்னைக்கு கேரக்டர் சேஞ்ச் ஆகல, அதே பழைய கேரக்டர். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா? அதே பழைய கேரக்டர், அதே பழைய சுபாவம், அதே பழைய ஜீவியம். ஒரு மனிதனை ஒரு மனுஷன் தவறு செய்ய அவ்வளோவா ஜெபிக்கிறது இல்லை. அதை வச்சு தன்னை பெரிய ஆளாக ஆகணும்னு நினைக்கிற எத்தனையோ ஊழியர்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க, எத்தனையோ மினிஸ்டர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு தான் தேவன் இந்த கடைசி நாட்களில் மிஸ்ட்ரி நமக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நான் முடிக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஸோ இவர்கள் எவ்வளவுதான் வார்த்தையை கொண்டிருந்தாலும் அந்த கேரக்டர் இன்னும் மாறல. கேரக்டரு உனக்கு ஏற்படுகிற போராட்டம், நெருக்கடி, பாடுகளால் கேரக்டர் உருவாக்குது. யோபுக்கு எப்படி கேரக்டர் வந்ததுங்க? அவருடைய டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ். ஆபிரகாமுக்கு எப்படி கேரக்டர் வந்ததுங்க? அவருடைய டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ், சோதனைகளும் பாடுகளும். வேதம் சொல்லுது அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அவரே அப்படி தான் இருந்துனார். இன்னைக்கு டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸு இதெல்லாம் ஊழியத்தில் தோல்வின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் தோல்வி அடைந்த சபைன்னு நினைக்கிறாங்க. நல்ல பணம் இருக்குது, நல்ல பெரிய சர்ச் இருக்குது, அவர் காரில் தான் வரணும், அவருக்கு எல்லாம் சொந்த வீடு இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தேவன் அவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. பவுலுக்கு 2 அங்கி தான் இருந்தது. ஒரு அங்கி போட்டுக்கிறார், இன்னொரு அங்கி ஒரு இடத்துல விட்டு வந்துட்டார். அந்த அங்கியை கொண்டு வர சொன்னார். அதுதான் அவருடைய ஊழியத்தினுடைய அந்த கட்டமாகவே இருந்தது. இன்னைக்கு இப்படியா இருந்தா, ஒரு மனிதன் ஏழையா இருந்தா அவனோட தேவன் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஸ்தாபன பேய் உபதேசம். பேதுரு பிள்ளைங்க போயிட்டு, யோபுக்கு பிள்ளைங்க மறைச்சிட்டாங்க, வேலைக்காரர் போயிட்டாங்க, நடு ரோட்டில் வியாதியாக வந்துட்டாருங்க. ஆனால் அந்த மனிதன் தான் வேதாகமத்திலே முதலாக உயிர்த்தெழுதலை குறித்ததான தரிசனத்தை பார்த்தார். யார் பார்த்ததுங்க? The first vision of the resurrection of Jesus Christ. அதை மட்டும் பார்க்கல, தான் உயிரோடு எழுந்ததையும் பார்க்குறாரு. மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் பார்க்குறாரு. என் மாம்சம் தோல் முதலான அழிந்து போனாலும் நானே அங்கே நிற்கிறேன், என் சொந்த கண்ணில் நான் பார்க்குறேன். தன்னுடைய தியாஃபனியை பார்த்தாருங்க. எப்படி அவருக்கு கட்டப்பட்டது? டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ், சோதனைகளும் பரீட்சைகளும் தான். அல்லேலூயா.
ஸோ இன்னைக்கு தேவன் நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு மகத்தான ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்திருக்கிறார். இந்த மகத்தான காரியம் நமக்குள்ள கேரக்டர் வரணும். சகோதரனே, உங்களுக்குள்ள கேரக்டர், நல்ல கேரக்டர். சகோதரி, உங்களுக்கு நல்ல ஒரு பிரச்சனை தொடங்கினதுக்கு அப்புறம் பேசி 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 வெடிக்கும் வீடு. நீ இன்னும் கேரக்டர்லேயே வளரல. அது சிஸ்டராக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, நீ இன்னும் கேரக்டரில் வளரல. நீ இன்னும் அந்த நிலையை தொடவே இல்லை. ஒரு பிரச்சனை நடக்கும்போது நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவரே இந்த பிரச்சனை போகட்டும் ஆண்டவர். மோசேக்கு எப்படி திருக்கதரிசி சொல்றாரு, பரிபூர்ண பலவீனத்தில் விளங்கும் பரிபூர்ண பலன். உங்க எல்லாருடைய கோபத்தை காட்டிலும் 7 மடங்கு கோபக்காரன் மோசஸ். அதுதான் அவனுடைய பலவீனன்றாரு. சொன்னாருங்களா? மோசேனுடைய பலவீனமே அவனுடைய கோபம்தான். கோபக்காரன். அவன் கோபக்காரன் இருந்தாலும் அவன் பொண்டாட்டி அவனோட கோபக்காரி. கர்த்தரே கோபப்படுறாருங்க. அக்னி ஸ்தம்பத்தை சந்தித்த பிறகு, மோசே நீ விலகு, இந்த ஜனங்களை நான் கொன்னுறேன்றாரு. மோசே அவ்வளோ இனிமையாயிட்டான். புரியுதுங்களா? எங்க போச்சு அவன் கோவம்லாம்? கிறிஸ்து உனக்குள்ளே வருவாரானால், தேவனுடைய அன்பு உனக்குள்ளே வருமானால், நீ அரசியல் பண்ண மாட்ட, நீ கோவப்பட மாட்ட. உன் குடும்பத்தில் நீ ஒரு நல்ல மனுஷனா, நல்ல மனுஷியா இருப்ப. நீ வேலையில், நீ வேலை செய்யற இடத்துல உன்னால யாருக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நீ வேலை செய்யற இடம், ஐயோ பயங்கர டென்ஷன் ஆளுப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. உண்மைங்க. என்னெல்லாம் கூட அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க செய்திக்கு வர்றதுக்கு முன்னால. நமக்குள்ள கிறிஸ்து உண்மையில அந்த கேரக்டர் தான் காணப்படணும். ஸோ இன்னைக்கு ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஃபால்ஸ் ஸ்பிரிட், தப்பான கள்ள ஆவியை வைத்து கொண்டு இன்னைக்கு அநேக ஊழியங்களை செய்கிறாங்க. ஸோ சீஃப் அப்போஸ்டல் பேதுரு எழுதுறாரு. திருக்கதரிசி என்ன சொல்கிறார் தெரியுங்களா? இப்போது காவல் உள்ள ஆத்துமாக்கள் என்ற செய்தியில் யூதாவை த ஃபோஸ்டர் பிரதர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். யூதா யாருங்க? ஃபோஸ்டர் பிரதர். அப்படின்னா மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த குமாரன். தெரியுதா இல்லைங்களா? அவங்க தான் இன்னும் கன்னிமரியாள்னுவாங்க. அவர்கள் கூடி வரும் முன்னே அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அந்த வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். அவர் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். அல்லேலூயா. முதற் பேரான குமாரனை பெருமளவும் யோசேப்பு மரியாளை அறியாதிருந்து. சகோதரர் கல்யாண ஆளுநர்லாம் நான் என்ன சொல்றேன்னு புரியன்னு நினைக்கிறேன். காயின் தன் மனைவியை அறிந்தான். ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். இங்க என்ன சொல்லுனா, முதற் பேரான அந்த குழந்தை தாங்க பரிசுத்தமா பிறக்க வேண்டியது. இந்த வசனத்துக்கு என்னதான் மீனிங் சொல்லுவாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிறந்தவர் தான் யாருங்க? யூதா. அவர் ஒரு அப்போஸ்தலர். இப்போது காவல் ஆத்துமாக்கள் என்ற செய்தியில் தீர்க்கதரிசனத்தை சொல்றாருங்க. ஸோ அவரும் இந்த தவறான உபயோகத்தை குறித்து பேசுகிறார். ஸோ இந்த முதலாவது சபையின் காலத்தில் இந்த அந்தி கிறிஸ்து வெள்ளை குதிரை மேலே போகும்போது, நயவஞ்சகமாக நல்லவனை போல போகும்போது, சிங்கத்தினுடைய அபிஷேகத்தை பெற்றதான இந்த அப்போஸ்தலர்லாம் எழும்பி அதை கண்டம் பண்ணாங்க. புரியுதா இல்லைங்களா? வெள்ளை குதிரையில் வந்தவனே அந்த அபிஷேகம் பெற்று அவங்க கடிந்து கொள்ளும்போது, அவன் மங்கின குதிரையில் வரும்போது கழுகின் அனாயிண்டிங் சும்மா இருக்குமா? நேரம் ஆயிடுச்சிங்க, நான் முடிச்சிட்டேன். கர்த்தருக்கு சித்தம் என்றால் நாம இன்னும் கூட நிறைய காரியம் இருக்குதுங்க. ஸோ இன்னைக்கு நாம கழுகினுடைய அபிஷேகத்தில் இருக்கிறோம். உண்மையிலே இது விதமான காரியங்கள், இந்த பீலையாமையுடைய போதங்களை பாருங்க, தேவன் இன்னைக்கு நமக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காருங்க. தேவனுடைய தீர்க்கதரிசனுடைய பாதத்தில் அமர்ந்து அந்த வார்த்தையை நாம் கை கொள்ளும் பொழுது தான் 2 பேர் தான் கை கொண்டாங்க. மோசே, யோசுவாவும் காலேபும். அவங்க தான் கானானுக்கு போனாங்க. அவங்க மோசே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மட்டும்தான் பார்த்தாங்க. இன்னைக்கு தேவன் மனவாட்டியை, கரைத்திரையற்ற மனவாட்டியை அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். இன்னைக்கு கரைத்திரையற்ற மனவாட்டியை மனுஷன் கையாளுவானா அவன் சரியான ஆவி அல்ல. தேவன் தான் தன்னுடைய மனவாட்டியை கையாளணும்.
சரிங்களா? நம்மளை ஹேண்டில் பண்ணுறது யாருங்க? தேவன் தான், பரிசுத்த ஆவி தான். நான் என் விருப்பத்துக்கெல்லாம் உங்களை நடத்தக்கூடாது. தேவனுடைய ஆவி தான் உங்களை நடத்தணும். ஒரு போதகன் தேவனுடைய ஆவி ஜனங்களை நடத்த அவன் இடத்த கொடுக்கணும். அவர் தான் சரியாக நடத்துவார். நான் என் விருப்பத்தை, எனக்கு கோபமாக இருந்தால் கோபம் நடத்துவேன், சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக நடத்துவேன், நான் ஜாலி மூடில் தான், அதெல்லாம் கிடையவே கிடையாது. தேவனுடைய ஆவி உங்களை நடத்தும் போது தான் நீங்கள் சரியான நிலையில் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சரியான வார்த்தையோடு நிற்போம். சரியான வார்த்தை தான் நமக்கு சரியான அபிஷேகத்தை கொடுக்கும். கர்த்தர் உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராங்க. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். நாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தர் செய்த இரக்கங்களுக்காக அவரை நாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் வெறுமையாக்கி, கர்த்தாவே நீ நல்லவர், நீ மிக சரியான உபதேசத்தை எங்களுக்கு அளித்திருக்கிறீர், எங்களுக்கு நிரூபிக்கப்பட்ட தீர்க்கதரிசி அளித்திருக்கிறீர் என்று நாம் கர்த்தரை யாவரும் சகோதர சகோதரி பிள்ளைகள் யாவரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய தயவிற்காக நன்றி. நீ பாராட்டின எல்லா கிருபைக்காக நன்றி. உம்முடைய வல்லமை பெரிது, கிருபை பெரிது, இரக்கம் பெரிது, தயவு பெரிது. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஜீசஸ். ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் கொஞ்சம் பிரைஸ் பண்ணுங்க. சகோதரிகளே, பிள்ளைகளே, வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில நீங்கள் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. அந்த கிருபைக்கு நன்றி செலுத்தும் விதமாக கர்த்தரை துதியுங்கள். வாயில திறந்து சத்தமா பிரைஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஜீசஸ். ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். சுகந்த வாசனை பலியாய் தம்மை உவந்து ஜீவன் தந்தார். சுகந்த வாசனை பலியாய் தம்மை உவந்து ஜீவன் தந்தார். என்னில் அன்பு கூர்ந்ததாலே என்னை அவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். என்னில் அன்பு கூர்ந்ததாலே என்னை அவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். சிலுவை மீது தொங்கிய இயேசு என் மேல் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீது தொங்கிய இயேசு என் மேல் அன்பு கூர்ந்தார். என் மேல் அன்பு கூர்ந்ததாலே தம்மை தியாகம் செய்தார். என் மேல் அன்பு கூர்ந்ததாலே தம்மை தியாகம் செய்தார். அவருடன் நான் அறையுண்டேனே, அவரே என்னில் ஜீவிக்கிறாம். அவருடன் நான் அறையுண்டேனே, அவரே என்னில் ஜீவிக்கிறார். சிலுவை மீது என்னில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்து இயேசு அன்பில் இருந்து பிரிக்க யாரால் கூடும்? கிறிஸ்து இயேசு அன்பில் இருந்து பிரிக்க யாரால் கூடும்? உயர்வோ தாழ்வோ துன்பம் பசியோ மூற்றும் ஜெயம் நான் பெற்றிடுவேன். உயர்வோ தாழ்வோ துன்பம் பசியோ மூற்றும் ஜெயம் நான் பெற்றிடுவேன். சிலுவை மீது தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீது தொங்கிய இயேசு
என்னில் ஆண்டு கூர்ந்தார். நேசரின் ஆண்டு எந்தன் உள்ளத்தை நெருக்கியே விடுது. நேசரின் ஆண்டு எந்தன் உள்ளத்தை நெருக்கியே விடுது. சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் ஆண்டு கூர்ந்தார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு மெய்யாகவே அவர் நல்ல தேவன். அவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயங்களை தாழ்த்தும். இந்த நேரத்தில் நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, கர்த்தர் இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தபடினால நம்ம மத்தியில் இருக்கதான ஜோஷ்வா அவர்கள் நேரத்தில் வந்து ஜெபிக்கும்படியாக அழைக்கிறேன். Praise the Lord. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் தேவனே, Praise the Lord. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த உயிர்த்தேர்தான மத்தியான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே உம்மை நாங்கள் போற்றும்படியாக, துதிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, விசேஷமாக உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக எங்களை நீர் ஒன்று கூட்டினீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது எங்களுடைய சொந்த பலத்தினால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆவி எங்களை வழிநடத்தி வந்து இந்த இடத்துல எங்களை ஒன்று கூடினது ஆண்டவரே. அதற்காக நாங்கள் மிகுந்த நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். எப்பேற்பட்ட வெளியேறப்பட்ட வார்த்தைகளை இந்த நாளிலே கேட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மோசே கர்த்தாவே, மோசேக்கு முன்பாக ஆண்டவரே எகிப்தினுடைய சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது கர்த்தாவே. ஆனாலும் அதை வெறுத்து அவன் கர்த்தாவே இஸ்ரவேல் ஜனங்களோட ஆண்டவரே சேரு மிதிக்க ஆண்டவரே அவன் கடந்து சென்றான் ஆண்டவரே. என்னுடைய தீர்க்கதரிசியில் இடத்திலே கர்த்தாவே பிளாங்க் செக் ஆனது கொடுக்கப்பட்டது. அவர் நினைத்திருந்தால் கர்த்தாவே அவருக்கு தேவையான காரியங்கள் அதை பூர்த்தி செய்தார். ஆனால் தீர்க்கதரிசி நிராகரித்தார் ஆண்டவரே. எவ்வளவு உண்மையான திஷ்டாந்தரங்கள், சம்பவங்கள் எங்களுக்கு முன்பாக நீர் வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. சமாரியா ஸ்திரீயின் இடத்திலே நீர் போய் உண்மையானதை பேசும்போது அந்த ஸ்திரீ ஒருவேளை கர்த்தாவே அந்த குளத்தை அங்கே வைத்து விட்டு கடந்து போய்விட்டு இருக்க கூடும். ஆனால் நீர் சொல்வது உண்மை, நான் உண்மை தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று அந்த உண்மை தன்மையோடு கூட அவருக்கு முன்பாக நின்றாள் ஆண்டவரே. இந்த கால வேளையில கூட உண்மையான காரியங்களை நீர் பேசினீர். ஒருவேளை நாங்கள் அடுத்த வாரம் இந்த சபைக்கு வராமல் நாங்கள் எங்கே கடந்து போகலாம். எங்களுக்கு கர்த்தாவே அநேக வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நாங்கள் மீண்டுமாக இங்கதான் வருவோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவாக எங்களுடைய உண்மையை குறித்து பேசினாலும், நீர் எவ்வளவாக எங்களை நீர் கீழ்த்தெறிந்தாலும், நீர் எவ்வளவாக முதுகிலே கர்த்தாவே நீர் அடித்தாலும், இந்த இடத்தை தவிர வேறு இடம் எங்களுக்கு கிடையாது ஆண்டவரே. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே மாத்திரமே உண்டு ஆண்டவரே. பேதுரு சொன்ன விதமாய் நாங்கள் யாரிடத்திலே போவோம் ஐயா? இந்த இடத்தை விட்டால் எங்களை சரி செய்யக்கூடிய இடம் இந்த பூமியில வேற ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் இன்னுமாய் கிழியும் ஆண்டவரே. நீர் இன்னுமாய் எங்களை கர்த்தாவே பிரமெடுத்து அடியும் ஆண்டவரே. எங்களுடைய நிலைகளை உணர்த்தும் ஆண்டவரே. எங்களுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகி நாங்கள் மாற்றக்கூடிய காரியங்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே. எங்களுடைய குணாதிசயங்கள் மாறியே ஆக வேண்டும் ஆண்டவரே. ஓ, அதுக்கு நேரம் இல்லை ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. ஓ, நீர் எவ்வளவாக எங்களை கொட்டினாலும் ஓ அது எங்களுக்கு நல்லது ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே. ஓ, இதை தவிர வேறு வழியிலே ஆண்டவர். பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி ஆண்டவர். Thank you Lord. காலவேளையிலே சகோதரனை சுகப்படுத்தி எங்களுக்கு முன்பாக நிறுத்தி எங்களுடைய உண்மை தன்மையை நீர் பேசினதற்காக நன்றி. நாங்கள் அதை மெச்சிக் கொள்கிறோம் ஆண்டவர். எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வேண்டாம் ஆண்டவர். நீர் எங்களை சரி செய்தால் போதும் ஆண்டவர். ஓ, அதை நாங்கள் வாஞ்சிக்கிற ஜனங்கள் ஆண்டவர். நாங்கள் நடிக்க வரவில்லை ஆண்டவர். ஓ, ஒருவேளை நாங்கள் சபையில நடிக்கும் போது எந்த உணர்வு இருக்கிறோமோ அது எங்களுடைய ஜீவ நாட்களிலே கூட நடித்துக் கொண்டு இருக்க உதவி செய். ஓ, நன்றி 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 ஆண்டவர். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நாளிலே கலந்து கொள்ள முடியாத இருக்கிற சகோதர சகோதரர்களுடைய ஆசீர்வாதம். Thank you Lord. வார்த்தையினுடைய ஆசீர்வாதம் அவர்களை நிரப்பட்டும். Jesus. ஆண்டவரே, கர்த்தாவே இந்த சிறு சபையை நீ நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. Thank you Lord. நாங்கள் கர்த்தாவே அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. Amen. ஓ, இந்த சபைக்கு விரோதமாக அநேக குளறுபடிகள், அநேக பேச்சுக்கள் கடந்து வந்தாலும்
ஓ நீர் கத்தாவே ஒரு சபைக்கு தலையாக இருக்கும் போது எல்லா கல்லடியும் அது விழுந்து போக மாட்டேன். எல்லா வன்கண் புறாமையும் அது விழுந்து போக மாட்டேன். எல்லா தவறான பேச்சுக்களை ஆண்டவரே கத்தாவே நீர் முறியடிப்பீர் ஆண்டவரே. நாங்கள் சரியானதின் பக்கமாக நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. கத்தாவே சமாதானத்தோடு இங்கிருந்து கடந்து செல்கிறோம். நிச்சயமாகவே சகோதரர்களுக்கு அநேக தேவைகள் உண்டு ஆண்டவரே. ஓ பண தேவைகள் உண்டு, சுகம் தேவைகள் உண்டு, சமாதானம் தேவைகள் உண்டு ஆண்டவரே. நாங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி இருக்கிறோம். இவை எல்லாமே எங்களுக்கு பார்த்து கொள்ளப்படும் ஆண்டவர். நீர் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறீர். நீர் இன்னுமாக யெகோவா ஈராவே இருக்கிறீர். எங்களுக்காக உம்மாலே இன்னுமாய் ஆடுகளை சிருஷ்டிக்க கூடும் ஆண்டவர். என்னுடைய காரியங்களை லேசான காரியங்கள் ஆண்டவர். தொடர்ந்து ஆராதனைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. புதன்கிழமை விசேஷ கூட்டத்தை கூட ஆண்டவரே, அது உமக்கு சித்தமானால் சமாதானத்தோடு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுத்தலோடு கூட அந்த காரியம் ஆண்டவரே நிறைவேறட்டும் கத்தாவே. அந்த இருதயத்தை ஆசீர்வதியும். இதற்காக கத்தாவே சிந்தித்த இந்த சகோதரனுடைய இருதயத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்தும் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. என்னுடைய ஒவ்வொருக்குள்ளாய் ஒரு மனம் கடந்து வரட்டும். ஒருவருக்காக ஒருவர் நாங்கள் தாங்க, ஒருவருக்காக ஒருவர் செபிக்க. எந்த ஒரு சகோதரனை குறித்து நாங்கள் பின்னாடி பேச வேண்டாம் ஆண்டவரே. ஏதாவது ஒரு சகோதரனை குறித்து குறை என்றால் நாங்கள் முன்பாகவே பேசிவிட எங்களுக்கு உதவி செய்யும். சரியான விதத்தில் அந்த காரியத்தை நாங்கள் சகோதரத்தில் பேச எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் தாழ்த்து உங்களுடைய பாதப்படியில ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வெயிலின் உஷ்ணத்திலிருந்து எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி செலுத்தி ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம். ஆமென் 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 ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். தேவ ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ்